தயவுசெய்து எல்லாரும் அப்படியே கொஞ்சம் முன்னால் தள்ளி உட்காருங்க. தேவனுடைய இந்த வாரத்தினுடைய கூட்ட ஒழுங்கலை அறிவிக்கின்றேன். இந்த ஆராதனை முடிந்த பிற்பாடு சண்டே கிளாஸ் நடைபெறும். மாலை 3:30 மணி அளவிலே வாலிப சகோதரிகளுக்கான ஜெபம் நடைபெறும். இன்று மாலை 6:30 மணிக்கு சோமனூரில் வைத்து கூட்டம் நடைபெறும். செவ்வாய்க்கிழமை அன்று மாலை நேரத்திலே வாலிபர்களுக்கான ஜெபம் நடைபெறும். புதன்கிழமை காலையிலே நடக்கிறதான உபவாச ஜெபங்கள், வேத பாடம் இவைகளெல்லாம் இந்த வாரம் நடைபெறாது. எங்களுக்கு 3 நாள் ஒர்க்கர்ஸ் மீட்டிங் இருக்கு. செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 3 நாட்கள் ஊழியக்காரர்களுடைய கூட்டம் இருக்கிறபடியினால் இந்த வாரம் புதன்கிழமை காலையிலே நடக்கிறதான உபவாச ஜெபங்கள், மாலையிலே நடக்கிறதான வேத பாடம் மற்றும் இரவிலே நடக்கிறதான ஜெபம் எதுவும் நடைபெறாது. வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு நடக்க இருக்கக்கூடியதான அந்த சகோதரிமார்களுடைய ஜெபமும் கூட நடைபெறாது. சனிக்கிழமை காலை 9 மணிக்கு உபவாச ஜெபம் உண்டு. சனிக்கிழமை மாலை நேரத்திலே காத்திருப்பு கூட்டம் உண்டு. சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு ஜெபம் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் எல்லாமே வழக்கம் போலவே நடைபெறும். புதன்கிழமை இரவு நேரத்திலும் சனிக்கிழமை இரவு நேரத்திலும் இங்கே ஜெபம் நடக்கு. அந்த ஜெபத்துக்கு வாங்க. ஏதோ ஒரு 50 பேர் வராங்க. சனிக்கிழமை இரவு ஜெபம் சொன்னால் ஒரு 50 பேர் வர்றாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த ஜெபத்துக்கு வரலாமே. இன்னும் அதிகமான நேரமெல்லாம் நம்ம ஒன்றும் பெருசாக ஜெபிக்கிறது இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 12:30 மணி வரைக்கும் ஜெபிக்க போகிறோம். கூடுதலாக போயிட்டா ஏதோ கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திருப்பதற்கு ஜெபிப்பதற்கு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பங்களை தர்றார். வீட்டை இந்த தெருவிலேயே வச்சுக்கிட்டு வராமல் இருக்கிறது தான் அது ஒரு வேதனையான காரியம். வீடு இந்த தெருவில் தான் இருக்கு. இந்த தெருவில் இருக்குன்னா எத்தனையோ பேர் இங்கே தான் இருக்கிறாங்க. இந்த போலீஸ் குவார்டர்ஸில் இருக்கிறாங்க, இதில் தான் இருக்கிறாங்க. அவங்க கூட வந்து போக முடியல. கண்ணை மூடிக்கிட்டே வந்துடலாம். அப்படி ஒரு குட்டி தூக்கம் போட்டு நடந்து வந்துட்டா கூட இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு மீண்டும் தூங்கிட்டே கூட போயிடலாம். அவங்க கூட வர்றதில்லை. எல்லாரும் வாங்க, பக்கத்தில் தானே இருக்கிறீங்க. கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும். இந்த பூமியில் எத்தனையோ ஆசீர்வாதங்களை சேமித்து வைக்கிறதுக்கு தான் நம்ம பிரயாசப்படுறோம் இரவும் பகலும். சேமித்து வைக்கிறதுனால என்ன நடக்க போகுது? உங்கள் பிள்ளைங்க தான் வந்து வாழ்த்த போகிறாங்களா? அப்பா அம்மா நிறைய சேமித்து வச்சாங்கன்னு சொல்ல போகிறாங்களா? நீங்கள் என்ன கொடுத்தாலும் ஒன்றும் தரலன்னு தான் சொல்ல போகிறாங்க. நீங்கள் என்ன ஒன்றா செய்து பாருங்கள், நீங்கள் என்ன செய்தீங்கன்னு தான் சொல்ல போகிறாங்க. அதை காட்டிலும் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தீங்கன்னா அது உங்களுடைய மனதுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். சனிக்கிழமையும் புதன்கிழமையும் இரவு நேரத்தில் ஜெபம் நடக்கும். 10 to 12:15 அல்லது 12 அவ்வளோதான் இருக்கு. அந்த ஜெபத்துக்கு வாங்க. கொஞ்ச நேரம் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. அது உங்களுக்கு பெரிய திருப்தியாக இருக்கும். நம்முடைய கூட்டங்களுக்காகவும் கூட்டத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் ஜெபிக்கும்படிக்கு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்திலே ஒரு தாயார் அவர்கள் நித்திரை அடைந்தார்கள். அதை கூடுமான வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருப்பேன் என்று நினைக்கின்றேன். ஒருவேளை இல்லாவிட்டால் அதை அறிவிக்கின்றேன். சேரன்மா நகரிலே குடியிருந்ததான சகோதரி மனோரமா, அதாவது சிஸ்டர் சுகுணா என்பவருடைய தாயார், பிரதர் ஜோதிகுமார் என்பவருடைய மாமியார், அவர்கள் நேற்றைய நாளில் அதிகாலையிலே அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அவர்களுடைய அடக்காராதனையானது நேற்று மாலை 3:30 மணி அளவிலே நடைபெற்றது. அநேக ஜனங்கள் வந்து கலந்து கொண்டார்கள். கலந்து கொள்ளாதவர்களும் கூட உண்டு. கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே நல்ல வேலையை செய்து முடித்தார். கர்த்தருக்காக ஜீவித்தார்கள். கர்த்தருக்காகவே அவர்கள் மரித்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நல்ல வேலைக்காகவும் அந்த குடும்பத்தாருடைய ஆசீர்வாதத்திற்காக மாறுதலுக்காகவும் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் சபைக்கு புதிதாய் வந்திருக்கிறவர்கள் யாராவது இருப்பீர்களானால் தயவு செய்து எழும்பி நில்லுங்கள். இன்றைக்கு தான் நான் இந்த இடத்துக்கு புதுசாக வந்திருக்கிறேன் அப்படின்றவங்க வெட்கப்பட வேண்டாம். எழும்பி நில்லுங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம்.
எழும்பி நிற்கிறதான 9 பேருக்காக வேண்டி நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். அவர்களை என்ன எதிர்பார்ப்போடு, என்ன தேவைகளோடு, என்ன வாஞ்சைகளோடு, விருப்பங்களோடு இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறார்களோ அவருடைய வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தர வேண்டும். எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். சுவாமி, எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு நல்லவராய், நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறவர். உம்மை அறியாமல் இந்த இடத்திற்குள் ஒருவரும் வரவில்லை. ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீர் கொண்டு வந்திருக்கிறீர். எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நன்மை செய்யும் மனமாய் வேண்டிக் கொள்கிறேன். தாவே, உம்மிடத்தில் வருகிறதான ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளாத தேவன். உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவாய் தருகிறதான தேவன் நீர் நல்லவோ. கர்த்ததாமே, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேணுமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தயவு செய்து உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலை நேரத்திலே கர்த்தர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தரும்படிக்கு நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதினதான நிருபம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். Hebrews 12th chapter verse 28. Let us please read. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். Wherefore we, receiving a kingdom which cannot be moved, let us have grace whereby we may serve God acceptably with reverence and godly fear. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the name of the Lord. அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேய சபையாருக்கு நிருபம் எழுதுகிறதான வேளையிலே அவர்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்குகிறதாக நம்ம இந்த இடத்திலே படிக்கின்றோம். In this particular place we read a counsel, an admonition given by Saint Paul as he was writing this epistle to the believers, that is the Hebrews. இந்த நிருபம் எபிரேயருக்கு எழுதப்பட்டதான ஒரு நிருபமாயிருக்கிறபடியினால் பரிசுத்த வேதாகமத்தின்படி இந்த எபிரேயர் யார் என்று சரியாக விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தான். Because this epistle had been addressed to the Hebrews, on the basis of this holy Bible we are not able to understand who actually these Hebrews were. எபிரேயர் என்றதான ஒரு பெயர் இருக்கிறபடியினால் இது யூதருக்கு எழுதப்பட்டதோ அல்லது ஆபிரகாமினுடைய சந்ததியாருக்கு எழுதப்பட்டதோ புறஜாதியாருக்கு எழுதப்பட்டதோ என்று விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலவரம் தான். Because it is titled as Hebrews, we are not able to clearly make out whether it was meant for the Jews or to the seed and the generation of Abraham, or after all to the Gentiles. ஏனென்றால் இந்த எபிரேயன் என்கிறதான வார்த்தை ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம். In Genesis 14th chapter verse 13 we read this word Hebrew. ஆபிரகாமை தான் எபிரேயன் என்று அழைத்திருக்கின்றார்கள். And those people had called Abraham as a Hebrew. எபிரேயன் என்ற வார்த்தைக்கு அக்கறைக்கு அழைக்கப்பட்டவன் என்ற ஒரு பொருள் உண்டு. And when we say Hebrew, it has got a meaning that is a person who has been called to go over to the other side. ஒன்று மாத்திரம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது, இந்த நிருபம் ஆபிரகாமினுடைய சந்ததியாருக்கு எழுதப்பட்டதான ஒரு நிருபமாய் காணப்பட வேண்டும். But one thing we can make out, that this epistle must specifically be meant to the generation, the posterity of Abraham. நீங்களும் நானும் ஒரு ஆபிரகாமினுடைய ஒரு சந்ததியாராய் இருக்கிறோம். ஆகவே நமக்கும் கூட இந்த நிருபம் சொந்தமானவைகளாய் இருக்கிறது. Both you and I happen to be the seed or the generation of Abraham, and therefore this particular letter, this epistle definitely belongs to us also. இந்த எபிரேய புத்தகத்திற்கு விசுவாச புத்தகம் என்கிறதான வேறொரு பெயரும் கூட உண்டு. And to this book of Hebrews there is another name, that is the book of faith. ஏனென்றால் இந்த எபிரேய நிருபத்திலே நாம் படிக்கிற வேளையிலே விசுவாசம் என்கூடியதான வார்த்தை திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது. Because as we go through this epistle, this book, this word faith occurs repeatedly. இந்த எபிரேயர் 13 அதிகாரங்களை கொண்டது. 303 வசனங்களை நாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். And this book of Hebrews contains totally 13 chapters, and totally 303 verses are there in this book. இந்த புத்தகத்திலே 31 முறை விசுவாசம் என்கிறதான வார்த்தை திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறபடியினால்
இதற்கு வேத வல்லுனர்கள் விசுவாச புத்தகம் என்கிறதான ஒரு வேறொரு பெயரையும் கூட இதற்கு அளித்திருக்கின்றார்கள். 31 times this word faith is repeatedly mentioned in this book. Therefore, the Bible scholars have called this book as the book of faith. இந்த எபிரேய புத்தகம் 7 காரியங்களை மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கிறது. And this book of Hebrews has been written keeping at the center, the focal point, 7 important points. ஒன்று விசுவாசம், இரண்டாவது தேவ தூதர்கள், And the first thing is faith, the second is the angels of God. மூன்றாவது மெல்கிசேதேக்கு, நாலாவது ஆசாரியன் ஆசாரியத்துவம், And thirdly Melchizedek, fourthly the priest and the priesthood. ஐந்தாவது ஆராதனை, ஆறாவது பலிகள், ஏழாவது இளைப்பாறுதல் என்கிற 7 காரியத்தை பற்றி நாம் படிக்கின்றோம். And the ஐந்தாவது ஆராதனை, ஆறாவது பலிகள், ஏழாவது இளைப்பாறுதல் என்கிறதான 7 காரியத்தை பற்றி so படிக்கிறோம். worship, sacrifices, and finally the 7th point is rest. இந்த வசனங்கள் எல்லாருமே இந்த 7 காரியங்களை மையமாக வைத்து எழுதப்பட்டவைகளாய் தான் இருக்கின்றன. So all these verses are contained in this book of Hebrews are centering around this focal point of 7 important basic things. இந்த எபிரேய புத்தகத்திற்கு இன்னும் விளக்கம் கொடுக்க வேண்டுமானால் விளக்கம் கொடுத்து கொண்டே இருக்கலாம். And if I want to give introduction and explanation for this book of Hebrews, I can add more. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த எபிரேய புத்தகத்திலே பல பெயர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாக நாம் வாசிக்கின்றோம். In this book of Hebrews there are many names given to the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராயிருக்கிறார், சபைக்குள்ளே அவர் எப்படியெல்லாம் கிரியை செய்கிறார் என்பதை நாம் இந்த பகுதியிலே படிக்க முடிகின்றது. So in this particular portion we can understand and read what is the characteristic, the nature of Jesus, in what way he is seen or appearing in the church. இந்த 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, As we read this chapter 12 verse 28, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று சொல்கிறார். verse 28 he says, wherefore we receiving a kingdom which cannot be moved, let us have grace, whereby we may serve God acceptably with reverence and godly fear. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் என்று குறிப்பிடுகின்றார். And he is mentioning here we receiving a kingdom which cannot be moved. அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கென்று ஒரு அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். Yes, beloved people of God, for our sake, on our account, the Lord had created a kingdom which can never be moved. இந்த பூமியிலும் கூட பலவிதமான ராஜ்யங்கள் காணப்படுகிறது. அந்த ராஜ்யங்கள் எல்லாம் அசைவுக்குரிய ஒரு ராஜ்யங்களாய் இருக்கிறது. On this earth also there are different kingdoms seen, but they are all shaking and moving. பரிசுத்த வேதாகமத்திலே பல ராஜ்யங்களை பற்றி நாம் படிக்கின்றோம். In the Holy Bible we read about many kingdoms. ஒன்று பிசாசினுடைய ராஜ்யம். The first thing is the kingdom of the devil. இந்த பிசாசினுடைய ராஜ்யத்தை தான் வேதத்திலே இருளின் ராஜ்யம் என்று நாம் படிக்கின்றோம். And the Bible is calling this kingdom of the devil as the kingdom of darkness. இரண்டாவது ராஜ்யம் உலக ராஜ்யமாய் இருக்கிறது. And the second kingdom is the worldly kingdom. இந்த உலக ராஜ்யம் என்று சொல்வது இன்றைக்கு நடைபெற்று வருகிறதான ஒரு அரசாட்சி எல்லாமே அது ஒரு உலக ராஜ்யமாய் இருக்கிறது. So all types of governorship and rulership which we are witnessing on this earth today, that is all part and parcel of this worldly kingdom. மூன்றாவது ராஜ்யம் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். And the third one is the kingdom of the dear Son of God. இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்று சொல்வது சபைதான். And what is this the kingdom of the dear Son of God? That is the church of God. நாலாவது ராஜ்யம் அது தேவனுடைய ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. And the fourth kingdom is called as the kingdom of God. நாமே தேவனுடைய ராஜ்யமாய் காணப்படுகிறோம். And we are seen as the kingdom of God. அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் என்று நாம் படிக்கின்றோம். And we read in the word of God that this kingdom is not a meat and drink, but it is a joy and peace and holiness in the Holy Ghost. ஐந்தாவது ராஜ்யம் நித்திய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், அது நித்திய ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. And the fifth kingdom is the eternal kingdom. In other words, that is the heavenly kingdom. இந்த நித்திய ராஜ்யத்தை பற்றி நேபுகாத் நேச்சார் சொல்கிறதான நேரத்திலே அவருடைய ராஜ்யம் தலைமுறை தலைமுறை தோறும் நிற்கும் என்று குறிப்பிடுகின்றார். Nebuchadnezzar, that the emperor, when he was speaking about this eternal kingdom, he says his kingdom will abide and continue from generation to generation. நித்திய ராஜ்யம் என்று ஏன் அழைக்கப்படுகிறது? Why is it called as the eternal kingdom? நித்தியம் என்ற வார்த்தைக்கு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது,
என்றும் அழியாதது, இதுதான் நித்தியம் என்று அழைக்கப்படுகிறது. So what is that eternity? That is something which abides, which continues forever and ever, which will never be destroyed. தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான ராஜ்யம் என்றென்றைக்கும் அழியாததாய் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதாய் And காணப்படுகிறது. that kingdom which God had established will abide forever and ever. It can never be destroyed. நான் உங்களுக்கு 5 விதமான ராஜ்யத்தை பற்றி சொன்னேன். So now I have told you about 5 different types of kingdoms. இந்த 5 ராஜ்யங்களும் ஒன்றோடு ஒன்று பிணைந்ததாய் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டதாய் காணப்படுகிறது. And these 5 different kingdoms have got something to do with each other. They are linked together. உதாரணமாக இந்த உலக ராஜ்யத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். For example, let us consider this worldly kingdom. இந்த உலகத்திலே நடைபெறுகிறதான ஒரு ஆட்சி தான் உலக ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. So that rulership, that governorship which is taking place in this world is called as the worldly kingdom. இந்த உலக ராஜ்யத்தோடு கூட பிசாசின் ராஜ்யம் அல்லது இருளின் ராஜ்யம் ஒன்றர கலந்து விடுகிறது. So with this worldly kingdom, that the kingdom of the devil, that is the kingdom of darkness, is closely related. இன்றைக்கு இருக்கக்கூடியதான அரசியல்வாதிகளை ஆளுகிறவர்களை எடுத்துக்கொள்வோம். Now consider those people who are at the helm of affairs, the politicians. அவர்கள் தேசத்தை ஆளுவதற்காக அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? And to rule this country, what do those people do? அவர்கள் மந்திரவாதிகளையும் குறி சொல்கிறவர்களையும் ஜோசியரையும் அவர்கள் நாடுகின்றார்கள். So these people go after the astrologers, the prognosticators and the wizards. இந்த உலக ராஜ்யத்திற்குள்ளே பிசாசினுடைய ராஜ்யம் ஒன்றர கலந்து விடுகின்றது. So with this worldly kingdom, the kingdom of the devil is intimately interwoven. இப்படி இருக்கிறதான வேளையிலே அருமையானவர்களே, நாம் தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறோம். And when this is the case, beloved people of God, we are representing the kingdom of God. சபை என்பது அன்பின் குமாரனுடைய ராஜ்யமா When we இருக்கிறது. say the church of God, that is actually the kingdom of the dear son of God. நமக்குள்ளே நித்திய ராஜ்யமானது So ஸ்தாபிக்கப்படுகிறது. within us, that eternal kingdom is being established. அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், நித்திய ராஜ்யம் ஒன்றர ஒரு கலக்கக்கூடியதான ஒரு அனுபவம் So அவசியமா that is இருக்கிறது. the kingdom of the dear son of God, that is the eternal kingdom, the kingdom of heaven. They are all intimately related. அன்பின் குமாரனுடைய ராஜ்யமாகிய நமக்குள்ளே தேவனுடைய ராஜ்யமானது So ஸ்தாபிக்கப்படுகிறது. within us, that is the kingdom of the dear son of God, the kingdom of God is being established. நாம் பரலோகத்துக்கு போகிறதான நேரத்திலே அங்கே ஒரு நித்திய ராஜ்யமானது But ஸ்தாபிக்கப்படுகிறது. when we step into heaven, there we see that the eternal kingdom of God ordained. இந்த நித்திய ராஜ்யத்தை பற்றி தான் நாம் எபிரேயரிலே நாம் வாசிக்கின்றோம். In the book of Hebrews, we read about that eternal kingdom. இதை வேதம் சொல்கிறது அசைவில்லாத ராஜ்யம் என்று நாம் And வாசிக்கிறோம். the Bible says, the Bible calls it as the kingdom which can never be moved. ஏன் இந்த நித்திய ராஜ்யத்தை அசைவில்லாத ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? And why that eternal kingdom is called as that kingdom which can never be moved? இந்த பூமியில் இருக்கக்கூடியதான எல்லா ராஜ்யங்களும் அசைக்கக்கூடியதான ஒரு ராஜ்யங்களாய் இருக்கிறது. Because all the kingdoms seen right now in this world can be shaken and be moved. 5 வருடம் ஆட்சி செய்கிறார்கள், அதற்கு பிற்பாடு வேறொரு ஆட்சி ஏற்படுகிறது. So for 5 years continually they govern. After that another political party takes over. இதுதான் இன்று முழு உலகத்திலும் நடக்கக்கூடியதான ஒரு ஆட்சியாய் இருக்கிறது. So this is something which is taking place in the rulership of the whole world. இவைகளெல்லாம் அசையக்கூடியதான ஒரு ராஜ்யமாய் இருக்கிறது. தேவன் ஒரு அசையாத ராஜ்யத்தை And ஸ்தாபிக்கிறார். these kingdoms are something which are shaking and moving, but God is establishing a kingdom which can never be moved. 1000 வருட அரசாட்சியிலும் கூட அவருடைய ராஜ்யமானது பூமியிலே Yes, ஸ்தாபிக்கப்படுகிறது. during the millennial reign also the kingdom of heaven will be established in this world. நித்தியத்திலும் கூட நமக்கென்று ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்து In வைக்கிறார். eternity also God has established a kingdom for us. 1000 வருட அரசாட்சியிலே தேவனும் அவருடைய பரிசுத்தவான்களும் அவர்கள் அரசாளுகின்றார்கள். And during that millennial reign, both the Lord and his saints will be ruling. அந்த ராஜ்யத்தை பிடுங்குவதற்கு எந்த ஒரு மனிதனும் எழும்பவே முடியாது. And nobody on this earth can ever rise up to take away that kingdom. அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு ஒரு அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி Yes, வைத்திருக்கிறார். beloved people of God, on account of us, for us, God has established a kingdom which can never be இந்த moved. அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? How are we to receive this unmovable kingdom? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் And we who are going to receive that kingdom which can never be moved, பயத்தோடும் பக்தியோடும் தேவனை ஆராதிக்கும்படிக்கு கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம் என்று சொல்கின்றார். and the Bible says, let us have grace, whereby we may serve God acceptably with a reverence and godly fear. இந்த வசனத்திலே பல காரியத்தை நாம் So படிக்கின்றோம். many details we see in this particular verse. இந்த அசைவில்லாத ராஜ்யத்தை
கிருபைத்தை பெற்றுக்கொள்வதற்காக And to receive this kingdom which can never be moved, நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்ய oh, வேண்டும். we have to serve God with the fear of God, acceptably with reverence. அவருடைய கிருபையை நாம் பற்றிக் கொள்கிறவர்களாய் நாம் காணப்பட And வேண்டும். we must be the people holding on to the grace of God. ஏன் வேதத்திலே பயத்தோடும் பக்தியோடும் தேவனை ஆராதனை செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறது? Why the Bible says that we have to worship and to serve God acceptably with reverence and godly fear? இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறதான நம்ம எல்லாருமே தேவனை ஆராதிக்கும்படிக்கு வந்திருக்கிறோம். Yes, all of us who are now in this hall, we have come here to worship our God, to serve Him. வந்திருக்கிறதான நம்ம எல்லாரும் ஒரு பயத்தோடு பக்தியோடு நாம் ஆராதிக்கிறவர்கள் என்று சொல்ல முடியாது. But we cannot say, we cannot claim that every one of us who is here have come here to worship God with fear and reverence. சிலர் இந்த இடத்திலே உட்கார்ந்து இருப்பார்கள், அவர்களுடைய சிந்தையோ பல காரியங்களை யோசித்துக் கொண்டிருக்கும். Some people, they may be sitting right now here, but their mind will be wandering over here and there. வாயினாலே அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருப்போம், இருதயமானது எங்கேயோ பிரிந்து காணப்படும். And with our lips we will be speaking in that unknown tongue, but our heart will be miles away. நாம் பயத்தோடு பக்தியோடு கூட நாம் ஆராதிப்போமானால் உண்மையான ஒரு ஆராதனை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். So if only we can serve God with fear and reverence, then a sincere, genuine worship we will have. அருமையானவர்களே, தேவனை ஆராதிப்பதல்ல, அவரை பக்தியோடு பயத்தோடு கூட நாம் ஆராதிக்க வேண்டும். Yes, beloved people of God, not just to serve and worship God, but we have to worship Him with fear and reverence. அந்த பயமோ பக்தியோ நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நம்முடைய ஆராதனை அர்த்தமற்ற ஒரு ஆராதனையாய் போய்விடும். Supposing in our life we don't have any reverence for God, we don't have any godly fear, then our worship will be in vain. என்னுடைய வாயினாலே நான் ஜெபிக்கிறேன் அல்லது வாயினாலே நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், என் இருதயமோ என்னுடைய நினைவோ எங்கேயோ இருக்குமானால் என்னுடைய அந்நிய பாஷையினாலோ என்னுடைய ஜெபத்தினாலோ பிரயோஜனம் ஒன்றுமில்லை. So with my heart I may be praying, and with my lips I may be speaking that unknown tongue, but when my heart is far away, then there is no use in speaking unknown tongue in my worship. தேவனை ஆராதிக்க கூடியதான ஒரு ஜனங்கள் தேவன் பக்தியோடு கூட நாம் அவரை ஆராதிக்க வேண்டியதா இருக்கின்றது. And the people of God who are worshiping God, they must worship with a godly fear. கர்த்தருடைய ஜனங்கள் ஆராதிப்பதை பிசாசானவன் விரும்புகிறவன் அல்ல. And the devil never likes the people of God worshiping God. அப்படியே ஆராதனைக்கு தேவ சமூகத்திலே வந்தாலும் அந்த ஆராதனை எப்படி தடை செய்வது என்பதை தான் பிசாசு அவன் நினைத்துக் So கொண்டிருக்கிறான். the people of God may somehow come to the presence of God, but the devil will be laboring to prevent their worship. ஏனென்றால் ஏசாயாவின் புத்தகத்திலே விழுந்து போனதான தூதர்களை பற்றி நாம் படிக்கிறோம். Because in the book of Isaiah we read about the fallen angels. ஒரு காலத்திலே அவர்கள் தேவனுடைய தூதர்களாக So இருந்தவர்கள். once upon a time previously they were the angels of God. அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சோதனை ஏற்பட்ட போது அவர்கள் விழுந்து போனார்கள். But there was a trial in their life. During the time of trial they fell. அவர்கள் ஏன் அவர்கள் விழுந்து போனார்கள்? Why those angels fell down? அவர்கள் வடபுறங்களில் உள்ளதான ஒரு ஆராதனை கூட்டத்தை பார்த்தார்கள். And they beheld a place of worship on the northern side. ஒரு கூட்டத்தார் தேவனை அவர்கள் ஆராதித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். Yes, there one group of people were continually worshiping God. இந்த விழுந்து போனதான தூதர்கள் ஆராதிக்கக்கூடிய அவர்களை அவர்கள் பார்த்தார்கள். And these fallen angels saw those people were worshiping God in the northern side. ஒரு கூட்டத்தார் தேவனை இப்படி ஆராதித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். One group of people were continually worshiping God. நம்மை ஆராதித்தால் என்ன? And what is wrong if they worship us? அவர்கள் தங்களுடைய மனதிலே நினைத்தார்கள். In their mind they thought like this. வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்று தன்னுடைய இருதயத்திலே So சொன்னார்கள். in their heart they said, we will be seated on the northern side in the place of the congregation. எப்பொழுது அவர்களுக்கு அந்த எண்ணம் உண்டானதோ அப்பொழுது அவர்கள் சாத்தானாகவும் தூதர்களாகவும் The தள்ளப்பட்டார்கள். very moment they had that wrong thought, then they were cast down upon this earth as the fallen angels as the devil. இந்த விழுந்து போனதான தூதர்களுக்குள்ளே ஆராதனையினுடைய ஆவியினாலே அவர்கள் வசீகரிக்கப்பட்டார்கள். And among this fallen group of angels, they were taken away, captivated by the spirit of worship. அருமையானவர்களே, இந்த விழுந்து போன ஆவி இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியிலும் கூட கிரியை Yeah, செய்கின்றது. beloved people of God, even today among the people of God, the spirit of the fallen angels are working. ஜனங்களை ஆராதிக்க விடாதபடிக்கு எப்படி தடை செய்ய முடியுமோ அப்படி தடை செய்கின்றன. In whatever ways they can prevent the people of God from offering the worship they are doing. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து என்றதான ஒரு அடிமைத்தன தேசத்தில் இருக்கும்போது Once upon a time the people of Israel were there under bondage, servitude in Egypt. மோசே பார்வோனிடத்திலே சொல்கிறான், என் தேவனை ஆராதிக்கும்படிக்கு ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொல்கிறான். And Moses goes and tells this Pharaoh, let my people go so that they may serve me. அவர்களை ஆராதிக்க
ஆராதிக்க விடாதபடிக்கு எப்படியெல்லாம் தடை ஏற்படுத்த முடியுமோ அப்படி தடைகளை ஏற்படுத்தினார். And this Pharaoh is causing so many obstacles and hindrances so that the people of Israel may not worship God. அருமையானவர்களே, இந்த வேலையையும் கூட பிசாசு இக்காலங்களிலும் செய்து வருகின்றார். Yeah, beloved people of God, right now in this hour, in these days also, the devil is doing the same. ஒரு கூட்டத்தார் தேவனை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே வந்தாலும் அவருடைய இருதயங்களை அவன் தூரப்படுத்தி விடுகின்றார். One group of people, they come to the presence of God to worship God, but yet the devil is causing their heart to go away from God. உண்மையான ஆராதனை என்று சொல்வது அந்த ஆராதனையிலே பயமும் பக்தியும் கலந்ததுதான் ஆராதனை. So what is that? The genuine worship, the sincere worship, there we see that godly fear and reverence towards God. சரியாக சொல்ல போனால் பயமும் பக்தியும் என்று சொல்வது ஒரு மனிதனுடைய இருதயத்திலே காணப்படுகிறதான In ஒன்று. other words, what is that reverence and godly fear? That is something seen in the heart of man. கர்த்தரை ஆராதிப்பது என்று சொல்வது இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடுவதுதான் So what is ஆராதிப்பது. that? Worship towards God. In other words, right from the depth of the heart, we are calling upon God. வெறுமையாக உதட்டிலிருந்து கர்த்தரை துதிப்பதல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி So துதிப்பதுதான். not merely praising God right from our lips and the tip of the tongue, but from the depth of the heart, we call upon the name of the Lord. தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறதான நேரத்திலே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்கின்றார். And David is telling his own soul, oh my soul, bless the name of the Lord. Let all that is within me, let all that is within me glorify him. நாம என்றைக்காவது ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லி இருப்போமா? And did we ever say any day, oh my soul, bless the name of the Lord? கூட்ட முடியிற நேரத்துல ஒண்ணா இப்படி நாம் சொல்லி முடிச்சிருப்போம். Right at the close of the meeting, probably we would have wound up everything with these words. ஸ்தோத்திரம் பண்றதான நேரத்துல ஸ்தோத்திரம் பண்ணாம அமைதியா இருந்தா அவங்கள பார்த்து சொல்லுவோம், வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். At the time when we are asking you, please praise God, if you remain silent, then we will say, praise God aloud. தாவீது ஆத்துமாவோடு கூட பேசக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தார். But this man, David, he was a man who would converse with his soul. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்கின்றார். And he says, oh my soul, praise the Lord. தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிட்டான். Yeah, from the depth of his heart, he is crying to God. இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி நாம் வேதத்தில் என்ன What வாசிக்கின்றோம்? do we read about the people of Israel in that holy scripture? தங்களுடைய வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்தார்கள், உள்ளமோ இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்று சொன்னார். And the Bible says that they approached me with their words and with their mouth, but their heart is far away from me. வெறும் உதட்டின் மூலமாகத்தான் அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள், இருதயமோ கர்த்தருக்கு தூரமாய் காணப்பட்டது. So with these empty lips they began to praise God, but their heart was far away from God. அப்படிப்பட்டதான ஒரு தொழுகையை கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல. No, the Lord never likes that type of worship. நாம் பயத்தோடு பக்தியோடு ஆராதிக்க வேண்டும் என்று வேதத்திலே நாம் And the வாசிக்கின்றோம். Bible says that we have to worship God with reverence and godly fear. ஏன் நாம் பயத்தோடு பக்தியோடு நாம் ஆராதிக்க வேண்டும்? And why should we worship God with fear and reverence? வேதம் இவ்விதமாக சொல்கின்றது, This is what the Bible says. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவியும் பக்தி இல்லாதவனும் அவன் எங்கே நிற்பான் என்று நாம் படிக்கின்றோம். We read that when scarcely a righteous man be saved, where that sinner and the ungodly will appear. அருமையானவர்களை, நாம் ஒரு கடைசி காலத்திலே நாம் Yeah, ஜீவிக்கின்றோம். beloved people of God, we are the people living in the last days. இந்த கடைசி காலத்திலே பலவிதமான பொல்லாத ஆவியினுடைய வல்லமைகள் கிரியை செய்து In கொண்டிருக்கிறது. these last days, many types of evil powers are working. இந்த வல்லமைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வீழ்த்தும்படிக்கு அவர்கள் பிரயாசப்பட்டு And கொண்டிருக்கின்றன. these evil powers, they are laboring to pull down us from a spiritual life. வானத்திலே பிரகாசமாய் மின்னிக் கொண்டிருக்கிறதான நட்சத்திரங்களில் பிசாசானவன் சர்ப்பமானது தன்னுடைய வாளினாலே 1/3 விழத்தள்ளிட்டு என்று நாம் And வாசிக்கின்றோம். the Bible says that the devil, that is the crooked serpent, had cast down 1/3 of those stars shining brightly in the heavenly places. இந்த நட்சத்திரங்கள் என்று சொல்வது அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். And who are these stars? These stars are they who are bringing others into righteousness of God. கர்த்தருக்காக ஊழியம் செய்து வருகிறவர்கள் நட்சத்திரங்கள் என்று In அழைக்கப்படுகிறார்கள். other words, people who are serving the Lord, they are called as the stars. நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க கூடியவர்களும் கூட விழுந்து போகிறதான ஒரு காலமாய் இருக்கின்றன. So these are the times and the days when the people who shining as stars, they fall down. இப்படிப்பட்ட காலத்திலே ஒரு தெய்வத்தினுடைய ஜனங்களுக்குள்ளே பயமும் பக்தியும் சேர்ந்த ஒரு ஆராதனை அவசியம். So these evil days among the people of God, there must be a worship mingled with reverence and godly fear. பயத்தோடும் பக்தியோடும் தேவனை ஆராதனை செய்யும்படிக்கு
கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று சொல்கின்றார். And the Bible says, let us have grace, whereby we may serve God acceptably with reverence and godly fear. கிருபையை பற்றி கொள்ளுதல் என்று சொல்வது கிருபையை சார்ந்து ஜீவித்தல் What என்பதுதான். is that? Let us have grace. In other words, lean upon that grace, hold fast to that grace. அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த பூமியிலே நாம் கிருபையை சார்ந்து நாம் ஜீவிக்க வேண்டியதாக In this இருக்கிறது. earth, we have to lean upon, depend upon the grace of God, so that we may inherit the kingdom which cannot be moved. அருமையானவர்களே, நமக்கு திறமை இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். எவைகள் இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இந்த கடைசி காலத்தில் அவர்கள் கிருபையை சார்ந்து ஜீவிக்க Yeah, வேண்டியதாக beloved இருக்கிறது. people of God, in these days we may be very able, we may have wisdom, but yet in these last days a child of God must lean upon the grace of God. ஒரு நபரை எடுத்துக்கொள்வோம். அவன் இந்த பூமியிலே பிறந்ததிலிருந்து பலரை அவன் சார்ந்து வருகின்றான். Yeah, consider any person in this world, right from the day one of his birth, he is depending upon many people for help. ஒரு குழந்தையாய் இருக்கிறதான காலகட்டத்திலிருந்து வாலிபனாய் இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும், அல்லது அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வரைக்கும் அவனுடைய பெற்றோரை அவன் சார்ந்து வருகின்றான். And right from the day of his birth as a child till the time he gets education and gets a job, he is depending upon his parents. அவனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைத்த பிற்பாடு பெற்றோர்களை சார்வதை அவன் விட்டுவிட்டு தன்னுடைய உத்தியோகத்தையும் தன்னுடைய கையில் இருக்கக்கூடியதான பணத்தையும் அவன் சார்ந்து ஜீவிக்க So ஆரம்பிக்கின்றான். right from the day he gets a good pay packet, then he stops leaning upon his parents, but he depends upon his job and other things. இன்னும் கொஞ்ச நாட்கள் ஆன பிற்பாடு அவனுக்குள்ள வயோதிபம் வருகிறதான நேரத்திலே எல்லாரையும் விட்டுட்டு தன்னுடைய பிள்ளைகளை அவன் சார்ந்து ஜீவிக்க So ஆரம்பிக்கின்றான். a few days pass by, then he is forsaking all the things. When he becomes old, then he depends upon his children. இந்த பூமியிலே எதையோ அவன் சார்ந்து ஜீவிக்கின்றான். So right on this earth, on so many things, he is depending upon and அவன் leaning எதை upon. சார்ந்து ஜீவித்தாலும் அது அவனுக்கு ஒரு பிரயோஜனமாய் நிலையானதாய் காணப்படாது. So whatever it is he is leaning on, that is not permanent, that will not help him. ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது நாம் கிருபையை சார்ந்து பற்றி கொள்ள கடவோம் என்று நாம் But the படிக்கின்றோம். Holy Scripture says, let us have grace, let us hold on to the grace of God. தேவன் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததான ஆசீர்வாதங்களிலே மிகவும் பெரியதுதான் கிருபை என்று சொல்வது. So among the different blessings which God is showering upon man, the greatest and the most important is the grace of God. இந்த கிருபை என்று சொல்வது இந்த உலகத்திற்கும் பிரயோஜனமானதாய் இருக்கும், பரலோகத்திற்கும் ஒரு பிரயோஜனமாயிருதற்கும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒரு பிரயோஜனமானதாய் காணப்படும். So what is this grace? Grace is something which is very useful to us for our life on this earth, for our spiritual life and for the future world to come. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், கிருபை என்பது என்ன? Perhaps you may ask me this question, what do you mean by this grace? எந்த தகுதியும் இல்லாத ஒரு மனிதனுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிறதான இலவசமான ஈவுகள் தான் கிருபை என்று So அழைக்கப்படுகிறது. for an unworthy man who is not worthy at all, this grace is given to him as a freely. எந்த தகுதியும் இல்லாத ஒரு மனிதனுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிறதான இலவசமான ஈவுகள். And this is a free gift. That is the grace of God for a man who is not worthy at all in any sense. உதாரணமாக தாவீதை நாம் For எடுத்துக்கொள்வோம். example, consider David. அவன் ஒரு ராஜாவாய் இருந்தான் என்பதை We அறிந்திருக்கிறோம். know that he was a king. அவன் ராஜாவாய் இருப்பதற்கு ஏற்றதான எந்த ஒரு தகுதியும் அவனுடைய வாழ்க்கையிலே And to காணப்படவில்லை. be made a king over land in his personal life, there was no worthiness or qualification at all. அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தான், கர்த்தர் அவனை உயர்த்தினார். He was after all a shepherd, but the Lord exalted him. அவனுக்கு எந்த விதமான ஒரு படிப்பும் இல்லை, ஆனாலும் கர்த்தர் அவனை உயர்த்தினார். He had no formal education, but yet the Lord exalted him. யுத்தம் செய்வதற்கு என்றதான ஒரு பயிற்சியும் இல்லை, ஆனால் கர்த்தர் அவனை ஒரு யுத்த வீரனாக He வைத்திருந்தார். had no exposure and experience in war, but yet the Lord made him a battle warrior. ஜனங்களை அரசாளுவதற்கு ஏற்றதான உடற்பயிற்சியும் உடற்திறனும் கூட காணப்படவில்லை, கர்த்தர் எல்லாருக்கும் முன்னால And உயர்த்தினார். he was not that very strong physically, he was not of gigantic stature, but yet the Lord exalted him. எந்த தகுதியும் இல்லாத ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடியதான ஈவுகள் தான் கிருபைகள் என்று So அழைக்கப்படுகிறது. what is that gift? That gift is called as a grace for a man who is not worthy at all. ராஜாவாகிய சவுல் அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட காலத்திலே And at the time when the man called Saul was anointed as a king, ஜனங்கள் எல்லாரும் ராஜா வாழ்க என்று சொல்லி அவர்கள் and then all வாழ்த்தினார்கள். the people began to shout, "Hail, O king!" காரணம் அவனுடைய தோற்றம்
தோற்றம் பொலிவு எல்லாமே ஜனங்களுக்கு பிரியமானதாய் காணப்பட்டது. Because the reason was that his very appearance and the stature were very appealing. இவன் ராஜாவாய் இருப்பதற்கு தகுதி உள்ளவன் என்று நினைத்தார்கள். அப்படிப்பட்டவனை ஆண்டவர் தள்ளிவிட்டார். And the people thought he is really worthy to be made a king, but the Lord rejected him. ஆனால் தாவீதை எடுத்துக்கொள்ளும் போது அவன் எதற்கும் தகுதி இல்லாதவன் என்றுதான் நாம் வேதத்திலே படிக்கலாம். But you consider this David, the Bible says that he was not worthy for anything. கோலியாத்தோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு அவன் முன் வருகின்றான். And now he is coming forward to fight against Goliath. ராஜாவாகிய சவுல் தாவீதை பார்த்து சொல்கிறான், உன்னால் யுத்தம் செய்ய முடியாது. And then the king Saul, looking at this lad David, he says, you cannot fight against அந்த David. கோலியாத்து சிறு வயது முதற்கொண்டு அவன் போர் வீரனாய் இருக்கிறான். And see this Goliath rise from his young age, he is a warrior. எங்க போனாலும் உன்னால முடியாது என்ற ஒரு காரியத்தை தான் கேட்டுக்கொண்டிருந்தான். So wherever this David was going, he had only one word repeated, you can't do it. ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்தினார், அவனை கனப்படுத்தினார் என்றால் எல்லாமே அவருடைய சுத்தமான கிருபையாய் இருந்தது. But when we read the Lord honored him, the Lord exalted him, it is all because of the sheer grace of God. இன்னொரு விதத்திலே கிருபை என்பதற்கு புதிய ஏற்பாட்டிலே ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நான் தருகின்றேன். And according on the basis of this New Testament, in another sense, I give you another explanation for this word grace. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையிலே 2 Corinthians 8:9. தயவுசெய்து வாசியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. For ye know the grace of our Lord Jesus Christ, that though he was rich, yet for your sakes he became poor, that ye through his poverty might be rich. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. You know the grace of our Lord Jesus Christ. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. Though he was rich, yet for your sakes he became poor, so that you may be made rich through his poverty. இந்த இடத்திலே ஆண்டவரை பற்றி ஐஸ்வர்யவான் என்று நாம் படிக்கிறோம். So in this place regarding our Lord Jesus, we read that he was a rich person. நாம் ஒவ்வொருவரை பற்றி தரித்திரர் என்று And எழுதப்பட்டிருக்கிறது. regarding every one of us, it is mentioned that we are poor. இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை என்று சொல்வது எப்படிப்பட்டது? So what is the nature of the grace of Christ? அவர் ஐஸ்வர்யவானாயிருக்கிறார், Yeah, he is a rich God. நாம் தரித்திரராயிருக்கிறோம். But we are poor. தரித்திரராகிய நம்மை தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் அவர் நிரப்புகின்றார். And we being the poor, the Lord is filling us with his richness. இன்னும் உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதான விதத்திலே That சொல்கிறேன். you may understand it further, I want to tell you, இவர் ஒரு ஐஸ்வர்யவானாயிருக்கிறார், assume that this man is rich. நான் மிகவும் ஒரு தரித்திரனாயிருக்கிறேன். And assume I am very poor. இவரிடத்திலே போயிட்டு எனக்கு பசிக்கிறது என்று சொல்கிறேன். And I approach this man and I say I am hungry. இவர் உடனே தன்னுடைய எனக்கு ஒரு 10 ரூபாயை தருகின்றார். And immediately this man is giving me 10 rupees. இந்த 10 ரூபாய் ஏன் அவர் எனக்கு தருகின்றார்? Why should he give this 10 rupees? நான் சாப்பிடாமல் இருக்கிறேன் என்று இரக்கப்பட்டு தருகின்றார். And he has a mercy and he understands that I have foregone my meal. கொடுக்கப்பட்டதான் அந்த 10 ரூபாய் இரக்கத்தின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்டது. So on the basis of a compassion, that 10 rupees is handed over to me. இரக்கம் என்பது வேற, கிருபை என்பது வேற. But mercy is different from grace. இவர் ஐஸ்வர்யவானாயிருக்கிறார், Yeah, he is a rich man. நான் But தரித்திரனாயிருக்கிறேன். I am poor. என்னுடைய தரித்திரத்திற்காக நான் அவரிடத்திலே கேட்கின்றேன். And because of my poverty, I am requesting him. தனக்கு இருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடுத்து விட்டு And all the richness he has, he is giving to me. இப்போது இவர் தரித்திரராய் And now மாறிவிட்டார். he has become poor. இதைத்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. And this is what is mentioned here. You know the richness of you know the grace of Jesus. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் Even though he was rich, நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. that you may become rich because of your poverty, he was made poor. கிருபை என்று சொல்வது என்ன? What is that grace? நம்மால் இயலாத ஒரு காரியத்தை அவரே நமக்குள்ளிருந்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பது. And that which is impossible for us, he comes within us and he is doing all that. தேவனால் எல்லாம் கூடும் என்று நாம் நம்புகின்றோம். And we trust that with God all things are possible. அதுபோல தேவத்தினுடைய கிருபையை சார்ந்திருக்கிறதான ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை நமக்கு கொடுத்து எல்லாவற்றையும் நம் மூலமாக ஏற்படுத்தி தருகிறார். இதுதான் ஈவு என்று அழைக்கப்படுகிறது. And the Lord, and because we are depending upon the Lord is filling us with His grace, and through us He is doing all things. This is grace. இந்த கிருபைகளை பற்றி இந்த பூமியிலே நாம் ஜீவிக்க வேண்டும். So we must hold on to this grace as we live in this world. இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு என்னத்தை கொடுத்து வச்சிருந்தாலும் சரி,
அவைகளின் மேல் நம்பிக்கையாய் இருப்பதல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் கிருபைகளை பற்றி நாம் சார்ந்து காணப்பட So வேண்டும். whatever the Lord might have given to us on this earth, not that we put our confidence upon that, but every day depend upon the grace of God and live in faith. இந்த கிருபைகளை சார்ந்து நாம் ஜீவிப்போமானால் அசைவில்லாத ராஜ்யம், அந்த நித்திய ராஜ்யத்திற்குள் நீங்களும் நானும் காணப்படலாம். So if we lean upon that grace, if we go hold on to that grace, then both you and I will enter into that eternal kingdom which cannot be moved. இந்த கிருபை எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் நமக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது என்றதை நான் சொல்கின்றேன். I want to tell you in which aspects this grace is useful to us. எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் In போது, Ephesians 2nd chapter verse 8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்று there வாசிக்கின்றோம். we read, by grace are you saved through faith. வாசியுங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். For by grace are ye saved through faith. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். By grace we are saved through faith. இது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு என்று நாம் படிக்கிறோம். And then we read that it is not of yourselves, it is the gift of God. இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Yeah, today both you and I have been saved. அல்லது ஒரு பாவ மன்னிப்பை நிச்சயத்தை நாம் In பெற்றிருக்கின்றோம். other words, we have received that assurance of a forgiveness of sins. நாம் ரட்சிக்கப்பட்டதனுடைய காரணம் தான் என்ன? And what is the background of our salvation? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ரட்சித்து சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். And today, we got that salvation by God. He has brought us into His assembly. சபைக்குள்ள கொண்டு வந்ததற்கு என்ன காரணம்? What is the reason He has brought us in the church? நாம் பக்தியாய் பரிசுத்தமாய் ஜீவித்தபடியினால் கொண்டு வந்தாரா? Is it because we were godly? Is it because we were holy? இந்த பூமியிலே சன்மார்க்கராய் இருந்தோம், நீதிமான்களாய் இருந்தோம், அதனால ஆண்டவர் நம்மை கொண்டு வந்தாரா? And on this earth we were very moral, we were very righteous. Is it because God has brought us here? நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு தகுதியும் இல்லை. Yeah, in our life there was no worthiness at all, nothing good. வேதம் சொல்கிறது பாருங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், இது உங்களால் உண்டானது அல்ல, அது தேவனுடைய ஈவு. So the Bible says, by grace through faith you have been saved. It is not of yourselves, but it is the gift of God. அப்ப நம்முடைய ரட்சிப்பு என்று சொல்வது நம்முடைய சுய கிரியைகளின் மூலமாக உண்டாகவில்லை, தேவனுடைய ஈவு இரக்கத்தின் மூலமாக, கிருபையின் மூலமாக உண்டாக்கப்பட்டது. So our salvation is not because of our self effort, it is because of the grace of God. இந்த ரட்சிப்பினால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்று கூட கேட்கலாம். And you may be asking, what is the benefit of getting saved? ஒரு ஈவாக இரக்கமாக கிருபையாக ஆண்டவர் நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்துட்டாரே, இந்த ரட்சிப்பினால் நமக்கு என்ன ஒரு பிரயோஜனம் என்கலாம். So by His mercy, by His grace, as a gift, God has given us salvation. In what way are we benefited? 86வது சங்கீதம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, Psalm 86 verse 13. நீர் எனக்கு பாராட்டினதான கிருபை பெரியதாயிருக்கிறது, For great is your mercy towards me. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர் என்று சொல்கிறார். And He says, you have delivered my soul from the lowest hell. நீர் எனக்கு பாராட்டினதான கிருபை பெரிதாயிருக்கிறது. And great is your mercy towards me. என்ன பெரிதான கிருபை? What is that great mercy? என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர். Because you have delivered my soul from the lowest hell. அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை ரட்சிக்காவிட்டால் நாம் பாதாளத்துக்குள் தான் நாம் Yeah, காணப்பட்டிருப்போம். beloved people of God, in case God has not saved us, then we will be going in future to that lowest நம்முடைய hell. முடிவு ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு முடிவாய் இருந்திருக்கார். And our end will not be that hopeful நாம் end. நரகத்துக்குரியவர்களாய் நாம் காணப்பட்டிருப்போம். Then we would be the people worthy of hell. கிருபையின் மூலமாக ரட்சிக்கப்பட்டபடியினால் நமக்கு ஒரு நித்திய நம்பிக்கை காணப்படுகிறது. Because we have been saved through the grace of God, we have got an eternal trust. நான் மரித்தாலும் நான் அவரோடு கூட காணப்படுவேன் என்கிறதான ஒரு நம்பிக்கை நமக்கு Now காணப்படுகிறது. we have the hope, we have the confidence that if we were to die today, we will be seen with the தேவன் Lord. எனக்கு பாராட்டினதான கிருபை பெரிதாயிருக்கிறது, And the grace, the mercy shown to me by God is great. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர் என்று சொல்கின்றார். And He says, you have delivered me from the lowest hell. பரிசுத்த வேதாகமத்திலே பாதாளத்தினுடைய 3 விதமான பிரிவுகளை பற்றி படிக்கிறோம். So in the holy word, this hell is divided into 3 sectors. ஒன்று மேல் பாதாளம், And the first is the upper portion of that hell. இரண்டாவது கீழ் பாதாளம், And the second is the bottom portion of that hell. மூன்றாவது அகாத பாதாளம். And the third one is the bottomless pit. இந்த பாதாளத்துல 3 பிரிவுகள் And காணப்படுகிறது. in this hell there are 3 different portions. இந்த மேல் பாதாளம் என்று சொல்வது என்ன? What is that upper portion of
of that hell. அக்காலத்திலே மரித்தவர்கள் எல்லாரும் அந்த மேல் பாதாளத்திற்கு சென்றார்கள். In those days, during the Old Testament period, all the people who were dead, they went into the upper portion of the hell. இந்த மேல் பாதாளம் தான் ஆபிரகாமினுடைய மடி என்று So அழைக்கப்படுகிறது. upper portion of that hell is called as the bosom of Abraham. லாசரு மரித்ததான நேரத்திலே அவன் ஆபிரகாமினுடைய மடிக்கு கொண்டு போனான் என்று படிக்கிறோம். At the time when this beggar Lazarus died, then he was carried into the bosom of Abraham. இரண்டாவது அது கீழ் பாதாளம் என்று And அழைக்கப்படுகிறது. the second portion is at the bottom. There is at a portion seen below. இந்த கீழ் பாதாளம் வேதனைப்படக்கூடியதான ஒரு இடமா இருக்கிறது. And this portion of here of that hell is seen in the middle is a place of torment. ஐஸ்வர்யவான் மரித்ததான நேரத்திலே இங்கே பாதாளத்தில் அவன் வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். So the rich man died and he was tormented in this portion of hell. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாவிகளாய் ஜீவித்தவர்களும் கூட இந்த கீழ் பாதாளத்திற்கு கொண்டு And போனார்கள். in the Old Testament dispensation, people who led their life as a sinners went into this portion of hell. மூன்றாவது ஒரு பாதாளம் இருக்கிறது, அகாத பாதாளம், அடி இல்லாத பாதாளம். And the third one is the bottomless pit. We don't see the end at all. இந்த அடி இல்லாத அகாத பாதாளம் என்று சொல்வது யாருக்காக நியமிக்கப்பட்டது? And this bottomless pit is meant for whom? பாவம் செய்ததான தூதர்கள், துன்மார்க்கர், தேவனை மறக்கிறதான எல்லா ஜாதிகளும் அங்கே காணப்படுவார்கள். And the devils who sinned, and the wicked people, the people who were forgetting God, they are all seen in this location. இவைகள் எல்லாத்தையும் தன்னுடைய மனசுல வச்சு தான் தாவீது சொல்றான், எனக்கு நீர் செய்த கிருபை பெரியது. Keeping all these in his memory, David says, great is your mercy. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு என்னை தப்புவித்தீர் என்று And he சொல்கின்றார். says, oh, you got delivered me from the lowest hell. அருமையானவர்களே, கர்த்தர் கிருபையின் மூலமாக ஒரு ரட்சிப்பை தந்து பாதாளத்திலிருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி Yeah, எடுத்திருக்கிறார். beloved people of God, by his grace, God has given us a salvation and he has delivered us from this power of ஒரு hell. காலத்திலே நாம் நம்பிக்கையற்ற ஒரு நிலவரத்தில் இருந்தோம். Once upon a time, we were hopeless, despondent. தேவனற்ற ஒரு நிலவரத்தில் We இருந்தோம். had no God. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை நமக்கு And to கொடுத்திருக்கின்றார். such people, God has given a hope. அடுத்தது 2 கொரிந்தியரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, And the next is 2 Corinthians 12:9. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உரைக்கப்பட்டது, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கின்றார். And to Paul, God says, my grace is sufficient for you, for my strength is made perfect in weakness. பவுல் தன்னுடைய சரீரத்திலே ஒரு பலவீனம் உடையவராயிருக்கிறார். And this Paul, he had a weakness and infirmity in his fleshly body. என் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. And there is a thorn given to me in my flesh. It is actually the messenger of Satan to buffet me. கர்த்தருக்காக பக்தியாய் வைராக்கியமாய் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நபர் தான் பவுல். And he was an individual, a very godly man who had a lot of zeal working for the Lord. ஆனால் அவருக்கு ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்ய முடியாதபடி தன்னுடைய சரீரத்திலே ஏதோ ஒரு பலவீனம் இருக்கிறதாக அவர் உணர்கின்றார். And now Paul feels that there is an infirmity in the flesh and therefore he is not able to serve God enthusiastically. இந்த பலவீனத்தை ஒரு முள் என்று சொல்கின்றார். And he is calling this infirmity as a thorn. இது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. And this is the angel of Satan, messenger of Satan to buffet me. இந்த பலவீனத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளும்படிக்கு ஆண்டவரிடத்தில் 3 முறை அவர் விண்ணப்பம் So பண்ணுகின்றார். to get deliverance from this infirmity, 3 times Paul prayed. அவர் விண்ணப்பம் பண்ணுகிறதான நேரத்தில் ஆண்டவர் சுகம் தருவேன் சொல்லாம, And at the time of the prayer, God didn't say, I'm going to heal you. என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கின்றார். But God says, my grace is enough for you. அப்படியானால் பலவீனத்திலும் கூட கிருபையானது போதுமானதா இருக்கின்றது. In other words, during for our infirmities and weaknesses, grace is enough. நம்முடைய சரீரத்தில் என்ன பலவீனம் ஏற்பட்டாலும், என்ன வியாதி ஏற்பட்டாலும், அந்த வியாதியின் நேரத்தில், பலவீனத்தின் நேரத்தில் கர்த்தர் கிருபைகளை தந்து நம்மை தாங்குகிறார். So whatever type of weakness or sickness may be in our body, at that time God is giving His grace and sustaining us. பவுலுடைய சரீரத்தில் என்ன பலவீனம் ஏற்பட்டிருக்கும்? What type of infirmity Paul had? அவருடைய சரீரத்தில் ஏற்பட்டதான பலவீனத்தை பற்றி பலர் பலவிதமாக சொல்கின்றார்கள். Many people are giving many notions regarding the infirmity of Paul. என்னை பொறுத்த மட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சரீரத்தில் என்ன பலவீனத்தை வைத்திருப்பார்? As far as I am concerned,
concerned what type of infirmity Paul had in his fleshly body. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுலை சந்திக்கின்றார். At that time, long time back, the Lord Jesus met Paul. அவர் தமஸ்குவுக்கு போகிறதான நேரத்திலே ஆண்டவர் சந்திக்கிறார். At the time when he was proceeding to Damascus, Jesus met him. எருசலேமிலிருந்து அவர் தமஸ்குவுக்கு போகிறார். So from Jerusalem, Paul is journeying to Damascus. எருசலேமிலிருந்து தமஸ்குவுக்கு போகிறதான செல்லக்கூடியதான தூரமானது 7 நாள் நடைபயணமான தூரமாய் இருந்தது. எருசலேமில் இருந்து தமஸ்குவுக்கு போகிறதான தூரம் 7 நாள் நடைபயணமாய் So இருந்தது. the distance between Jerusalem to Damascus was a 7 days journey. இவர் 7வது நாளிலே தமஸ்குவுக்கு கிட்டே போகிறதான நேரத்துல தான் ஆண்டவர் அவரை So சந்திக்கிறார். that was the 7th day. He was very near Damascus. At that time the Lord Jesus met him. அவரை சந்திக்கிறதான நேரத்தில் அவர் பார்வையற்றவனாய் விழுகின்றார். At that time when Jesus met him, Paul fell down blind. வேதம் சொல்கிறது 3 நாள் அவர் பார்வையில்லாதவராய் இருந்தார். The Bible says for 3 days Paul had no sight. அவருடைய கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றது விழுந்தது என்று நாம் வேதத்திலே And the படிக்கிறோம். Bible also says that something like the scales of the fish fell down from the eyes of Paul. இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி கலாத்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் So சொல்லும்போது mentioning this to the Galatians, Paul is writing his letter. ஒருவேளை இதுவாய் அவருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனமாய் இருக்குமோ என்று நான் சொல்கின்றேன். And I just presume that this may be the weakness of Saint Paul in his body. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 13 15 வசனம் வரைக்கும் படிக்கும்போது Galatians 4th chapter 13 to 16. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முலாந்தரம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். You know how through infirmity of the flesh I preached the gospel unto you at the first. 15வது வசனத்திலே சொல்கின்றார், Verse 15. உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க வேண்டுமானால் அப்படியும் கூட நீங்கள் செய்திருப்பீர்கள் என்கின்றார். And he says, I bear you record that if it had been possible, you would have plucked out your own eyes and have given them to me. முதலாந்தரம் உங்களை பார்க்கும்படிக்கு நாங்கள் வருகிறதான நேரத்தில் பலவீனத்தோடு கூட வந்தேன். First time when I wanted to see you, I came with the weakness in my body. இந்த பலவீனத்தை காண்கிறதான நேரத்திலே நீங்கள் அசட்டை பண்ணவும் இல்லை, என்னை அரோசிக்கவும் இல்லை. And when you saw my fleshly infirmity, you did not neglect me, nor did you despise me. தேவ தூதனை போலவும் இயேசு கிறிஸ்துவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். But you received me as an angel of God, as Jesus himself. உங்கள் கண்களை எனக்கு வேணும்னு கேட்டிருந்தா கூட அதை கூட கொடுத்திருப்பீங்கன்னு சொல்றார். And he says, supposing I had asked for your eyes, you would have gladly given your eyes to me. இந்த சம்பவத்திலிருந்து அவருடைய சரீரத்தில் இருக்கிறதான பலவீனம் ஒருவேளை அவருடைய கண்களில் இருந்திருக்கலாம். And from this incident, probably that infirmity might have been in his eyes. அவர் பார்வையற்றவராய் இருந்தார், கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்று வந்து விழுந்தது. So one time he had no vision at all, and then something like a scales of fish fell down from the ஒருவேளை eye. அவருடைய ஊழியத்திற்கு இது தடையாகவே காணப்பட்டிருந்திருக்கலாம். Probably that might have been an obstacle in the service of Paul. ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். And then God said, my grace is sufficient for you. ஆண்டவர் அதிலிருந்து ஒரு பூரணமான ஒரு விடுதலையும் கூட கொடுத்தார். And from that God gave a complete deliverance also. நம்முடைய சரீரத்தில் என்ன வியாதி வந்தாலும் அந்த வியாதியின் நேரத்தில் கிருபையை கேளுங்கள். So whatever type of disease we may have in our body during the time of sickness, ask for the grace. கர்த்தருடைய கிருபையானது நம்மை தாங்கும், கர்த்தருடைய கிருபையானது நம்மை வழிநடத்தும். And the grace of the Lord will sustain us. The grace of the Lord will guide us. ஏனென்றால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்கிறதான நேரத்திலே The reason is when the Lord is speaking to Abraham, தன்னை எல்ஷடாயின் தேவன் என்று சொன்னார். and he says, I am God, El Shaddai. இந்த எல்ஷடாய் என்ற வார்த்தைக்கு 8 அர்த்தங்கள் காணப்படுகிறது. And there are 7 meanings about this word El Shaddai. அதிலே ஒன்றுதான் பலப்படுத்துகிறவர் என்று ஒரு பொருள் And காணப்படுகிறது. one among that is he who strengthens us. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு எல்ஷடாய் என்று சொன்னார். And to Abraham, God said, I am El Shaddai. எல்ஷடாய் என்ற வார்த்தைக்கு பலப்படுத்துகிறவர் என்று அர்த்தம். So when we say El Shaddai, that means the one who strengthens us. ஆண்டவர் ஆபிரகாமை எப்படி பலப்படுத்தினார் என்பதை நாம் அறிவோம். We know very well how actually God strengthened Abraham. ஆபிரகாமும் சாராளும் அவர்கள் வயோதிபர்களாக Both காணப்பட்டார்கள். this Abraham and Sarah were very old. ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க கூடியதான நிலவரத்தில் அவர்களுக்கு சரீர அமைப்பு And காணப்படவில்லை. their bodily health was not such they could beget a child at that time. அவர் எல்ஷடாயின் தேவனாய் இருந்தார், பலப்படுத்துகிற தேவனாய் இருந்தார். He was that El Shaddai. He was that a God who could strengthen their body. ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு குமாரனை
கொடுத்தார். And God gave them a son. அறிவின்படி அனுபவத்தின்படி இவைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. So this is something which we can never accept according to our knowledge and ஒரு information. கிழவனும் கிழவியும் பிள்ளை பெற்றார்கள் அப்படின்னு சொல்றது யாரால ஏற்றுக்கொள்ள முடியும்? And who can accept a grandmother and a grandfather had begotten a அறிவின்படி child? இவைகளை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. So according to our knowledge, this is something which we can never ஆண்டவர் agree. அவர்களை பலப்படுத்தினார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. We can only say yes, God strengthened them. இந்த எல் ஷடாய் என்ற வார்த்தையை நாம் இரண்டாக நாம் We பிரிப்போமானால் can divide this word El Shaddai into two. அதிலே ஷடாய் என்ற ஒரு பதம் And காணப்படுகிறது. we see that term, that word Shaddai. இந்த ஷடாய் என்ற வார்த்தைக்கு துணை என்ற அர்த்தம். And this word Shaddai means a helper. சரியா சொல்ல போனா பொருத்தமான ஒரு துணையா இருக்கிறார். In other words, a very suitable help, an intimate friend. நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை முடியலன்னு சொல்றோமோ அதுக்கு ஆண்டவர் துணையா இருக்கிறார். So in our personal life, what we say, it is impossible. In that matter, God comes to help us. பாலஸ்தீன தேசத்திலே ஷடாய் என்கிறதான ஒரு விதமான கழுகுகள் உண்டு. In the land of Palestine, there is a type of eagle by that name Shaddai. இந்த ஷடாய் என்றதான கழுகுகள் அதிகமான இனப்பெருக்கத்தை செய்கின்றது. And these Shaddai, they multiply very rapidly. இந்த கழுகுகள் தன்னுடைய குஞ்சுகள் கூட்டில் இருக்கக்கூடியதான காலகட்டத்திலே At the time when the young ones of these eagles are there in the nest, இந்த கழுகுகள் நன்றாக சாப்பிட்டு தன்னை பலப்படுத்திக் கொள்கிறது. and these mother eagles, they will eat very well and become strong. தன்னுடைய குஞ்சுகள் கூட்டு இருக்கக்கூடியதான நேரத்திலே At the time when the young ones are there in the nest, அந்த கூட்டிற்கு அவைகள் போய் and the mother eagle will go there, தன்னுடைய அலகின் மூலமாக தன்னுடைய ரத்த நாளங்களை கீறிக்கொண்டு and through their wings they will cut off their blood vessels, அந்த ரத்தங்களை தன்னுடைய குஞ்சுகளுக்கு குடிக்க கொடுக்கிறது. and they will make the young ones to drink the blood of the mother. இந்த ஷடாய் என்கிறதான கழுகுகள் தன்னுடைய குஞ்சுகளை பலப்படுத்துகிறது. And these Shaddai, this group of eagle will strengthen their young ones. அருமையானவர்களே, நம்முடைய தேவனும் எல் ஷடாயின் தேவனாய் Yeah, இருக்கிறார். beloved people of God, our God is El Shaddai. நம்மையும் கூட கிருபையை கொடுத்து ஆண்டவர் பலப்படுத்துகிறார். And the Lord is giving His grace and is strengthening us. அநேக நேரத்தில் நம்முடைய சரீரத்தில் பலவீனம் ஏற்படுகிறது, வியாதி ஏற்படுகிறது. Many times, we fall sick. Many times we become very weak. இந்த வியாதியும் பலவீனமும் ஏதோ ஆண்டவர் பாவத்தினால கொடுத்துட்டாருன்னு நினைச்சுக்க கூடாது. And we should not presume that the Lord has given this infirmity and sickness because of our sin. சில வேளைகளிலே கர்த்தருடைய கிருபைகளை நாம் அனுபவிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு பலவீனத்தை தருகின்றார். So sometimes, God is giving that infirmity, weakness, so that we may enjoy the grace of God. நாம் பலவீனப்படுகிறதான நேரத்தில் நாம் என்ன நினைக்கணும்? At the time when we are weak, what do we presume? ஆண்டவர் என்னை பலவீனப்படுத்தி தம்முடைய கிருபைகளை எனக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறார். And we must understand that the Lord is desiring to strengthen us by His grace through our weakness. எப்பப்பெல்லாம் வியாதிப்படுகிறோமோ, எப்பப்பெல்லாம் நம்மள முடியல அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே உண்டாகிறதோ அப்பெல்லாம் கர்த்தருடைய கிருபைகளை சார்ந்திருங்கள். So whenever we fall sick, whenever we say it is not possible for us, then lean upon the grace of God. நாம் 63வது சங்கீதம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையிலே When we read Psalm 63 verses 3, தாவீது சொல்கிறான், ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது என்று சொல்கின்றார். and David says, your loving kindness is better than my life. எனக்கு இருக்கக்கூடியதான உயிரை பார்க்கிலும் உம்முடைய கிருபை தான் எனக்கு மேலானது என்று And he குறிப்பிடுகிறார். says, more than my very life and my existence, your grace is better. எப்பப்பெல்லாம் பலவீனப்படுகிறீர்களோ அப்பெல்லாம் கர்த்தருடைய கிருபைகளை உரிமை பாராட்டி கேளுங்கள். So whenever you fall sick and whenever you become infirm, lay your claim upon the grace of God and ask. அடுத்தது 94வது சங்கீதம் 18வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, And Psalm 94 verse 18, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது உம்முடைய கிருபையானது என்னை தாங்குகிறது. when I said my foot slips, your mercy, O Lord, helps me up. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது உம்முடைய கிருபையானது என்னை தாங்குகிறது. And when I say my foot is slipping, your mercy, Lord, is holding me up. இது என்ன? கால் சறுக்குகிறது என்பது என்ன? What is that? A foot is slipping. நாம் பாவத்திலே விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் நம்மை தாங்குகிறார். That we may not fall into sin, the Lord is upholding us by His grace. ஆண்டவர் எப்படி தம்முடைய கிருபையினால் தாங்குகிறார் என்பதற்கு ஒரு உதாரணத்தை I குறிப்பிடுகிறேன். want to tell you one example how actually the Lord is holding us by His grace that we எல்லாரும் may not fall into sin. எல்லாரும் உங்களுடைய வேத புத்தகத்தை திறந்து 73வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Please keep your Bible open and look to Psalm 73. நான் வாசிக்கிறதான அந்த வேத பகுதிகளை தயவு செய்து கொஞ்சம்
கவனமாக பாருங்கள். And please listen attentively to the scripture portion I just now நம்முடைய read. கால் சறுக்குகிறது என்று சொல்கிறதான வேளையிலே கர்த்தருடைய கிருபை எப்படி தாங்குகிறது என்பதை நாம் அந்த பகுதியிலே படிக்கலாம். So when I say my foot is slipping, how actually the grace of God is upholding us, you understand it here. 73 இரண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது Psalm 73 verse 2. என் கால் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. But as for me, my feet were almost gone, my steps had well nigh slipped. என் அடிகள் சறுக்குதலுக்கு சற்றே தப்பிற்று. My steps had almost slipped. மூன்றாவது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே Third verse. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி இவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். For I was envious at the foolish when I saw the prosperity of the wicked. இந்த இடத்திலே தன்னுடைய கால் சறுக்குதலுக்கு சற்றே தப்பிடுச்சு அப்படின்றான். And in this place, he says, almost I had slipped. எந்த காரியத்திலிருந்து கால் தன்னுடைய சறுக்குதலிருந்து தப்பிட்டு விட்டது? And from which matter, from which thing his feet had slipped almost. துன்மார்க்கனுடைய வாழ்விலிருந்து என்னுடைய கால் தப்பித்துக் கொண்டது. So from the life of that wicked person, my foot did not slip. துன்மார்க்கருடைய வாழ்வு எப்படிப்பட்டதா இருந்தது? What is the nature of the life of the wicked? நாலாவது வசனத்தை வாசிக்கும் போது Fourth verse. மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. There are no bands in their death. அவர்களுடைய பலன் உறுதியாய் இருக்கிறது. But their strength is firm. நரற்படும் வருத்தத்தில் அவர்கள் அகப்படார்கள். They are not in trouble as other men are. மனுஷர் அடையும் உபாதையை அவர்கள் அடையார்கள். Neither are they plagued like other men. இந்த பூமியில மனுஷனுக்கு ஏற்படக்கூடியதான பிரச்சனைகள் துன்மார்க்கனுக்கு கிடையாது. So all the problems are common for men, the wicked do not undergo. இந்த துன்மார்க்கருக்கு மரண பரியந்தமும் எந்த வேதனையும் கிடையாது, இடுக்கணும் கிடையாது. And to these evil people, till the day of their death, there is no problem, no difficulty at all. பெருமையானது அவர்களுக்கு சரப்பணியை போல அவர்களுடைய கழுத்தை சுற்றிக் கொள்கிறது. And the pride is compassing them about as a chain. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. And more than their heart's desire, they have got what they wanted. ஒரு துன்மார்க்கனா இருக்கக்கூடிய மனுஷன் விரும்புறதை காட்டிலும் அதிகமாய் நடக்கிறது. So you see here that the evil man desires and he gets more than his desire. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க விரும்புறோம், கொஞ்சம் கூட நடக்கிறது இல்ல. But we the children of God desire, but we don't get even a little of that. 10வது வசனத்திலே தண்ணீர் அவர்களுக்கு பரிபூரணமாய் சுரக்கும். 10th verse, waters of a full cup are wrung out to them. அவர்கள் சுகஜீவிகளாய் இருந்து தங்களுடைய ஆஸ்திகளை பெருக பண்ணுகிறார்கள். And they live at ease and they multiply their riches. பாருங்க, துன்மார்க்கனுடைய வாழ்வுல கர்த்தர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து வருகின்றார். So you see, in the life of the evil people, God is abundantly giving all they wanted. ஆனால் இந்த துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை பற்றி கடைசியா என்ன சொல்லி முடிக்கிறார்? But regarding the end of that life of that evil man, what do we see? 18வது வசனத்தை வாசிக்கும் போது Verse 18. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தினீர். Surely you did set them in slippery places. பாழான இடங்களில் அவர்களை விழப் பண்ணினீர். You cast them down into destruction. அப்போ துன்மார்க்கனுடைய வாழ்வு இந்த பூமியில நல்ல ஒரு வாழ்க்கையை போல இருந்தாலும், So in this earth, the life of that evil person may appear very good. இந்த துன்மார்க்கர் எந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள்? And where actually the evil people are now standing? அவர்கள் சறுக்கலான இடங்களில் அவர்கள் நின்று They are கொண்டிருக்கிறார்கள். standing in a very slippery place. அருமையானவர்களே, நாம் ஒரு துன்மார்க்கர் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளாய் Yeah, இருக்கிறோம். beloved people of God, right now we are the children of God. We are not evil men. சில நேரத்துல நமக்குள்ள சில துன்மார்க்கங்கள் வருவதற்கு எத்தனிக்கிறது. And sometimes, see, evil is trying to enter into us. இந்த துன்மார்க்கம் என்று சொல்வது பாவம் என்று கூட நாம் சொல்லலாம். And what is that evil? It can be a sin. நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்கள் என்று வருகிறதான நேரத்தில் அவருடைய கிருபையானது நம்மை தாங்குகிறது. And when those sins are trying to enter into us, then the grace of God is upholding us. நம் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். Yeah, in the life of every one of us, there are, evil circumstances and பாவம் opportunities. செய்வதற்கு ஏற்றதான சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள். And the opportunities and occasions when we are liable to sin. ஆண்டவர் தம்முடைய கிருபையை அனுப்பி நம்மை அற்புதமாய் பாதுகாக்கிறார். Yeah, the Lord is giving His grace and is preserving us marvelous. வேதத்திலே ஆபிரகாமினுடைய மனைவியாகிய சாராளை பாருங்கள். In the word of God, see that the life of Sarah, the husband, the wife of அவள் ஒரு Abraham, ராஜாவின் இடத்தில் அவள் சிக்கிக் கொண்டாள். and she is now caught, in the hands of a king. ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் அவனோடு அந்த ராஜாவின் இடத்திலே பேசுகிறார். But that day, during that night, God spoke அது to that man. வேறொருவனுடைய மனைவியாய் இருக்கிறாய். See, she is a wife
up another man. நீ அவளை அனுப்பிவிடு, And you just send her away. பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். And he will pray so that you may live. ஆண்டவர் சொன்ன உடனே அவன் பயத்தோடு கூட அவன் அனுப்பி So விடுகின்றான். God commanded, and this man, sent her away with a fear. பாவம் செய்ய விடாதபடிக்கு ஆண்டவர் தடுத்தார். And the Lord prevented that man from sinning. அருமையானவர்களே, இந்த உலகமே பாவத்திற்குள் காணப்படுகிறது. Yeah, beloved people of God, the whole world is under sin. நம்ம எவ்வளவுதான் பரிசுத்தமா ஜீவிக்கணும்னு நினைச்சாலும் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் நம்மை விழுந்து போகும்படிக்கு செய்கிறது. We may have the longing to lead a holy life, but the circumstances and occasions will cause us to fall. இப்படிப்பட்ட காலத்தில் நாம் எவ்விதமாய் So ஜீவிப்பது? in this environment, how are we to live? ஒரு நாள் ஆண்டவருடைய கிருபையை நாம் சார்ந்திருப்போமானால் நாம் சறுக்காமல் நாம் பாதுகாக்கப்படுவோம். And then our foot will not slide, but we will be preserved if we depend upon the grace of God every day. அடுத்தது ஏசாயாவின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே And now Isaiah 54 verse 10. அங்கே விலகாத கிருபையை பற்றி நாம் படிக்கின்றோம். And there we see that the grace which will never depart. பர்வதங்கள் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் The mountains shall depart, the hills be removed. என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று சொல்கின்றார். And God says, my kindness shall not depart from you. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் The mountains shall depart and the hills be removed. என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று சொன்னார். And he says, my kindness, that is the grace of God, will not depart from you. அப்ப கிருபை என்று சொல்வது நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு கூட இருப்பது. So what is that grace? That is something which will abide with us forever and ever. எந்த சந்தர்ப்பத்தில் அந்த கிருபை நம்மை விட்டு விலகுகிறதில்லை. In no occasion that the grace will go away from us. மலைகள் விலகுகிறது, பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகிறது. The mountains may depart, the hills be removed. இந்த மலைகள் பர்வதங்கள் என்று சொல்வது என்ன? What are these mountains? What are these hills? நாம் நம்பிக்கொண்டிருக்கிறதான நம்பிக்கை தான் மலைகள் பர்வதங்கள். And that is our trust, our confidence. மலைகளையும் குன்றுகளையும் நம்புகிறது விருதா என்று நாம் வாசிக்கிறோம். The Bible says it is in vain that we put our confidence in mountains and the hills. சில நேரத்தில் மற்றவர்களை நாம் நம்பிக்கொண்டிருப்போம். Sometimes we trust other people. இவர்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு எனக்கு பிரயோஜனமாய் இருப்பார்கள் என்று நம்பிக்கொண்டிருப்போம். And we think that these people will be useful to us in our life. நம்ம சொல்றோம் இல்லையா, மலையை போல உங்களை தான் நம்பி இருக்கிறேங்கன்னு சொல்றோம் இல்லையா? And don't we say, like a mountain, I have confidence in you. நாம் நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் மாறி போவார்கள். But the people whom we trust will change. ஆனால் கர்த்தருடைய கிருபையோ விலகாத கிருபையா இருக்கின்றது. But the grace of God will never depart from us. நீங்க எந்த காரியத்தில் நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ, On which matter you have your confidence? அல்லது உங்களுக்கு எது தேவை என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ, In other words, what is your need? What is your longing? அந்த காரியத்தை கர்த்தரின் பேரிலே நம்பிக்கையாய் காணப்படுங்கள். For that matter, put your confidence upon the Lord. ஒன்றுமே இல்லாவிட்டாலும் கர்த்தருடைய கிருபையானது உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானதாய் இருக்கும். You may not have anything at all, but the grace of God will be all sufficient to meet your need. தாவீது சவுலுக்கு பயந்து 14 ஆண்டுகள் வனாந்தரத்திலே அலைகின்றார். For 14 years, this David was wandering into the wilderness, having fear for Saul. இந்த 14 ஆண்டுகளிலே தாவீதை பாதுகாத்தது யார்? And who is it that preserved David this 14 years? ஒரு ராஜா ஒரு சாதாரணமான மனிதனை பிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். See, a great king is trying to capture a small man. இந்த ராஜாவினிடத்தில் அவனுடைய ராணுவம் கூட இருக்கிறது, அவனை பிடிக்க முடியவில்லை. See, this king is having his army, but in spite of that he is not able to capture this David. இத்தனை ஆண்டுகள் எல்லாம் அவனை பாதுகாத்தது யார்? All these years, who preserved him? தேவனே அவனை பாதுகாத்தார். It is the God who preserved him. தாவீது சொல்கிறான், தேவன் நமக்கு அரணும் கோட்டையும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் இருக்கிறார் And என்கிறார். David says, he is my fortress and he is my strong tower and a place of refuge in the time of trouble. தேவன் அவனுக்கு மலையாகவும் குன்றாகவும் அரணாகவும் கூட காணப்பட்டார். Yes, God was his mountain, the rock, the hill. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபை இருக்குமானால் அந்த கிருபை எல்லாவற்றையும் நமக்கு கொண்டு வரும். And in your personal life, if only you have the grace of God, it will bring all that you need. நீங்க எந்த காரியத்தை நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்களோ அதை பொறுத்து கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். And in what matter you put your trust upon the Lord will extend his help to நீங்க you. இந்த பூமிக்குரிய தேவைக்காக நம்புவதா இருந்தாலும் சரி, Probably it may be that the confidence for the worldly need, நித்தியத்துக்குரிய தேவைக்காக நம்புவதா இருந்தாலும் or சரி, it may be the need for an eternal matter, ஒரு ஆவிக்குரிய காரியத்திற்காக நீங்கள் நம்புவதா இருந்தாலும் or சரி, it can be for your spiritual need. நீங்க எந்த காரியத்துக்கு
நம்பிக்கை வைக்கிறீர்களோ அந்த நம்பிக்கையின் மூலமாக கிருபையினால் நமக்கு உதவி செய்கின்றார். And on which matter you are having that confidence, through grace the Lord will help you. நம்முடைய சபையை ஸ்தாபித்ததான பாஸ்டர் பால் கடைசியாக இப்படி ஒரு பிரசங்கம் செய்திருக்கிறார். And the Pastor Paul who established our church, he preached for the last time like this. நீங்கள் ஆண்டவரின் பேரில் எவ்வளவு விசுவாசம் வைக்கிறீர்களோ அந்த விசுவாசத்தை பொறுத்து கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். To what extent, to what measure you have faith upon God, depending upon that measure God will help you. நீங்கள் ஆண்டவரை பரிகாரி என்று விசுவாசிப்பீர்களானால் உங்க சுகத்துக்கு மாத்திரம் தான் ஆண்டவர் உதவி செய்வார். Supposing you believe that the Lord is your healer, then he will help you for your bodily health. உங்களை போஷிக்கிறவர் என்று விசுவாசிப்பீர்களானால் உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை மாத்திரம் தருவார். Supposing you believe that God will feed you, yes, he will meet all your food requirement. நீங்கள் பரிகாரி என்பதை மாத்திரம் விசுவாசிப்பீர்களானால், If you believe that he is only the healer, உங்களுக்கு சுகத்தை மாத்திரம் கொடுத்துட்டு மற்றதெல்லாம் உங்களிடத்திலே விட்டு விடுவார். and he will heal you, but he will leave the rest of the matter with you. எல்லாவற்றுக்கும் போதுமானவர் என்று விசுவாசிப்பீர்களானால் எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவராயிருப்பார். Supposing you believe that God is all sufficient for you, then he will meet you all your needs. உங்களுடைய தேவனை நீங்கள் கால் பகுதி விசுவாசிப்பீர்களானால் முக்கால் பகுதி ஆண்டவர் உங்ககிட்ட விட்டுடுவார். Supposing you trust your God for 1/4 of your need, then the rest of the 3/4 he will leave it to you. முழுமையாய் விசுவாசிப்பீர்களானால் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார். And if you will trust him for all things completely, he will take over 100%. எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய கிருபையானது போதுமானதாக இருக்கின்றது. For all our needs, the grace of God is enough. அடுத்தது 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, In 1 Corinthians 15 verse 10, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உங்கள் எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாக பாடுபட்டேன், பிரயாசப்பட்டேன் என்கிறார். and Saint Paul says, I have labored more than all of you. உங்கள் எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். I labored more than all of you. ஆகிலும் நான் அல்ல, தேவ கிருபையே அப்படி செய்தது. Yet not I, but the grace of God which was with me. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இளமையான ஒரு ஊழியக்காரனாய் இருந்தார். Yeah, this apostle Paul, he was a young man to serve God. எத்தனையோ முதிர்ந்த ஊழியக்காரர்களும் கூட இருந்தார்கள். So many older and experienced servants of God were there அவர்கள் already. எல்லாரும் பட்டதான பிரயாசங்களை பார்க்கலும் பாடுகளை பார்க்கலும் அதிகமான பாடுகளை கிறிஸ்துவுக்காக அனுபவித்தார். More sufferings, more labor, this Saint Paul underwent more than they all. இந்த பாடுகளை எல்லாம் பெறுவதற்கு அவருக்கு காரணமாய் இருந்தது என்ன? And what is that was backing him to suffer more? இவைகள் எல்லாவற்றின் கிருபையின் மூலமாகவே அவர் சகித்து வந்தார். And he endured all that because of the grace. இந்த பாடுகளையும் கூட அவர் வேதனையோடு கூட எல்லாம் சகிக்கல. And not with anguish of heart he underwent the trouble. அவருக்கு வந்ததான பாடுகளை அவர் சந்தோஷமாய் சகித்தார். But joyfully he bore all the sufferings. அதி சீக்கிரத்திலே நீங்கும் லேசான உபத்திரம் என்றுதான் சொன்னார். And he says this is a small affliction which will vanish soon. பொதுவாவே நமக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? And sometimes when we suffer we say this is something unbearable. பவுல் தனக்கு வரக்கூடியதான பாடுகளை வரிசையாக விவரிக்கின்றார். And Saint Paul is listing all his sufferings. 2 கொரிந்தியரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, 2 Corinthians 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரையும், so chapter 11 23 to 27, தான் பட்டதான பாடுகளை அவர் வரிசையாக சொல்கின்றார். and he is listing those sufferings which he underwent. எல்லா பாடுகளை அனுபவித்தாலும் அது லேசான உபத்திரம் என்று குறிப்பிடுகின்றார். Having underwent all these sufferings, he says it is a light affliction. அவர் பட்ட பாடுகளிலும் கூட அவருடைய கிருபையானது அவரை தாங்கி வழிநடத்தி வந்திருக்கிறது. And even in the sufferings he underwent, the grace of God was sustaining him. ஆண்டவருக்காக கஷ்டம் சகிக்கிறதுக்கு பாடுபடுறதுக்கு கூட நமக்கு கிருபை அவசியம். Yeah, we need the grace of God to suffer affliction for the name of the Lord. சில நேரத்துல நமக்கு கஷ்டம் வந்தோம்னா ஒதுங்கி கொள்றதுக்கு, அது ஓடி போறதுக்கு தான் நாம் பிரயாசப்படுகின்றோம். Sometimes when we are facing some difficulty we want to avoid and escape. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் பாடுகளுக்கு உட்படுத்தினார். But the Father God subjected Jesus to sufferings and torment. அடிக்கிறவனுக்கு முதுகையும் தாடை மயிரை பிழுகிறவனுக்கு தாடையும் ஒப்பு கொடுத்தார். And he yielded his back for him that smites, and his cheek for him to pull away the beard. அதாவது பாடுகளுக்கு தன்னை ஒப்புவித்தார் என்று சொல்ல வேண்டியதா இருக்கிறது. In other words, we can say he surrendered to suffer. வேதம் சொல்கிறது எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை. And the Bible says neither he rebelled nor did he turn back. நமக்கு பாடுகள் வருகிறதான நேரத்தில் நம்ம இந்த ரெண்டுத்துல எதையாவது ஒன்னு செய்வோம். At the time when we suffer, in between these two we will do something. ஒன்று எதிர்ப்போம் அல்லது பின்வாங்குவோம். Either that we will
rebel, resist, or we will turn back. இப்படிப்பட்ட கஷ்டம் எப்படி எனக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பாடுகளை உபத்திரவத்தை கொடுத்த ஆளை எதிர்ப்போம் நேரடியா. And we will be face to face opposing that person who is afflicting and tormenting us, saying that we don't deserve. அப்படி எதிர்க்காவிட்டால் அந்த இடத்திலிருந்து பின்வாங்கி போக ஆரம்பிப்போம். Supposing we don't resist and rebel, then we will try to avoid. இந்த ஊழியமே எனக்கு அவசியம் இல்லை, இந்த சபையே எனக்கு அவசியம் இல்லைன்னு ஓடி போக பிரயாசப்படுவோம். And then we will try to run away, saying I don't want this ministry nor this assembly. அடிக்கிறவனுக்கு முதுகையும் தாடை மயிரை பிழுங்கிறவனுக்கு தாடையும் ஒப்பு கொடுத்தார். And he surrendered himself to him that will pull away his beard, and for him that smites on the back. நிந்தைக்கும் அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் தன்னுடைய முகத்தை மறைக்கவில்லை. And he did not hide his face to shame, reproach, or to the spittle. இப்படிப்பட்ட நேரத்தில் அவர் எதிர்க்கவும் இல்லை, அவர் பின்வாங்கவும் இல்லை. In this occasion Jesus did not resist nor did he turn away. எதிர்க்காம பின்வாங்காமல் என்ன செய்தார்? And he did not turn back nor did he resist. What did he do? பாடுகளின் மத்தியிலே அவர் ஜீவித்தார். He was living right in the midst of அவர் பட்ட affliction. பாடுகளின் மூலமாக தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு சபையிலே காணப்படுகிறோம். Today you and I are in this church. You and I have been saved by the suffering of வேதம் Jesus. சொல்கிறது அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என்று And படிக்கிறோம். the Bible says when he looks at the anguish of his soul, he will be அது satisfied. என்ன ஆத்தும வருத்தத்தின் பலன் என்று சொல்வது என்ன? And what is that anguish of his soul? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகளுக்கு தன்னை வருத்தி ஒப்பு கொடுத்ததுதான். And it means that the Lord Jesus surrendered wholly to the suffering. அவர் பாடுகளுக்கென்று ஒப்பு கொடுத்தபடினால் இதனால் ஒரு பலன் ஏற்பட்டது. And because he submitted to the suffering, he had a reward. அந்த பலன் தான் நீங்களும் நானுமாயிருக்கின்றோம். Yeah, that reward is both you and I. பாடுகளின் மூலமாக நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். And through his torment, you and I have been saved by the Lord. அப்போஸ்தலனாகிய பவுல் பட்ட பாடுகளின் மூலமாக சபை ஸ்தாபிக்கப்பட்டது, ஜனங்கள் And ரட்சிக்கப்பட்டார்கள். the people were saved. The church was established because of the sufferings of Paul. நமக்கும் கூட கிறிஸ்துவின் நிமித்தம் சில பாடுகள் வருகிறதான வேளையிலே For us also, when we suffer sometimes by Christ, இதிலிருந்து விலகி போகணும்னு நினைக்க கூடாது. we should not try to avoid it. சில நேரத்துல மதியீனத்தின் நிமித்தம் புத்தியீனத்தின் நிமித்தம் நமக்கு பாடுகள் ஏற்படலாம். Sometimes because of our ignorance and foolishness we have to நாம் suffer. செய்த தவற்றின் நிமித்தமாக நாம் தண்டிக்கப்படுவோம். Yeah, because of that error we committed, we are chastised. இவைகளினால எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லை. Absolutely, there is no benefit in that. கிறிஸ்துவின் நிமித்தம் சில பாடுகளை அனுபவிப்போம். For Christ's sake, we may suffer. நீதியாய் நடந்து நேர்மையாய் நடந்து சில பாடுகளை அனுபவிப்போம். We do righteously, we walk uprightly, but yet we இந்த suffer. பாடுகளிலே நாம் சந்தோஷப்பட வேண்டும். ஆண்டவர் அந்த நேரத்தில் நமக்கு கிருபைகளை தருகின்றார். And we have to rejoice in such sufferings because God will give His grace at that time. அருமையானவர்களே, கர்த்தருடைய கிருபைக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருங்கள். Yeah, beloved people, you wait every day to receive the grace of ஆண்டவருடைய God. கிருபைக்காக காத்திருக்கிற நேரத்துல நமக்கு பாடுகள் பெருசா தெரியாது, கிருபை தான் நமக்கு பெருசா தெரிஞ்சுக்கிட்டே When we இருக்கும். are waiting to receive the grace of God, the affliction and the torment will not appear big, but the grace will appear great. அடுத்தது 18வது சங்கீதம் 50வது வசனத்தை நான் வாசிக்கும் And போது next is Psalm 18, verse 50. அந்த இடத்திலே சதா காலம் உள்ள கிருபை என்பதை பற்றி நாம் படிக்கின்றோம். And there we see that the grace which abides forever and ever. ஆண்டவர் சதா காலமும் நமக்கு கிருபைகளை தருகின்றார். And God is giving His grace forever. அது என்ன சதா காலமும் தருகிற கிருபை என்பது? And what is that grace which abides forevermore? ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து அந்த மனிதனுடைய மரணம் வரைக்கும் ஆண்டவர் கிருபைகளை So the தருகின்றார். Lord is conferring that grace right from the birth of a man till the death of the அவர்களுடைய person. வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலும் ஆண்டவர் அவர்களுக்கு கிருபையை In தருகின்றார். all aspects of that person's life, God is giving grace. இந்த 6 விதமான கிருபைகளை நாம் பற்றிக் கொள்வோமாக. If we let us hold on to the 6 types of grace. ஆண்டவர் ரட்சிப்பிலே நமக்கு ஒரு கிருபையை நமக்கு At தந்தார். the time of salvation, God is giving His இந்த grace. கிருபையானது நமக்கு ஒரு பாவ மன்னிப்பை நமக்கு கொடுத்தது. Yeah, this grace has given us the remission of sin. நம்முடைய பலவீனத்திலே ஆண்டவர் கிருபைகளை தந்து நம்மை In பலப்படுத்துகின்றார். our infirmity, God is giving grace and strengthening நம்முடைய us. கால் சறுக்குகிறதான நேரத்திலே அவருடைய கிருபைகளை கண்டு தன்னை நம்மை At தாங்குகின்றார். the time when our foot is sliding, slipping, He gives the grace and upholding நாம் us. நம்பிக்கொண்டிருக்கிறதான நம்பிக்கையின் நேரத்திலே ஆண்டவர் கிருபைகளை தந்து நம்மை தாங்கி At the வருகின்றார். time of our trust
trust and confidence, God is giving grace and supporting us. கிறிஸ்துவுக்காக பாடுபடுவதற்கு ஏற்றதான கிருபைகளை கண்டு கர்த்தர் நம்மை பாதுகாக்கின்றார். And the Lord is giving grace so that we may suffer for His name and He is sustaining us. சதா காலமும் கர்த்தருடைய கிருபையானது நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வருகின்றது. And forevermore the grace of God is preserving every one of us. அருமையானவர்களே, நம்முடைய ஆரம்பமும் நம்முடைய முடிவும் கிருபையாய் காணப்படுகின்றது. Yes, beloved people of God, our beginning and our end will always be upon the grace. கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒவ்வொரு படியும் கிருபையாய் இருக்கின்றது. Every step in Christian life is of grace. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருடைய கிருபையை நாம் அனுபவிக்கிறோமோ அதை பொறுத்து தான் வாழ்க்கையில நாம் முன்னேற முடியும். And to what extent we are able to experience the grace of God, we can make a progress. நமக்கு உலக ஜனங்களைப் போல திறன் இருக்கலாம், பலன் இருக்கலாம், சாமர்த்தியம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம். கர்த்தருடைய கிருபை இல்லாவிட்டால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. Unlike the worldly people, we may be able, we may be clever, we may have knowledge, but when we don't have the grace of God, we cannot achieve anything. ஆனால் உலக ஜனங்களோ தங்களுக்கு இருக்கக்கூடியதான அறிவை ஞானத்தை வைத்து சாதிப்பார்கள், ஆனால் நம்மால முடியாது. But you see the worldly people using their cleverness and ability, they will achieve something, but we cannot do anything like that. ஏனென்றால் ஆண்டவர் நம்மையோ கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற ஜனங்களாக வைத்திருக்கின்றார். Because God has kept us as the people under His grace. நம்முடைய ரட்சிப்பிலிருந்து ஆரம்பிக்கிறதான கிருபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வரைக்கும் செல்லும் வரைக்கும் அந்த கிருபையானது நம்மை வழி நடத்தி கொண்டே இருக்கும். And that grace which has its beginning right from the day of our salvation will be guiding us till the day we see Jesus face to face. ஒவ்வொரு நாளும் கிருபையை சார்ந்து காணப்படுங்கள். So every day lean upon the grace of Jesus. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், We who are going to receive that kingdom which cannot be moved, பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு that we may serve, worship God with reverence and godly fear. கிருபையை பற்றிக் கொண்டிருங்கள், சார்ந்திருங்கள். And let us have that grace. Hold on to that grace. அருமையான சகோதரனே, சகோதரியே, Beloved brother, beloved sister, இந்த இடத்திலே நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். you have come to this place. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலவரத்திலே வந்திருந்தாலும் சரி, And whatever be your personal situation, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் கிருபையின் ஆவியாயிருக்கிறார். and the Spirit of the Lord is the Spirit of grace. பரிசுத்த ஆவியானவருக்கு வேறொரு பெயர் உண்டு, அவர் கிருபையின் ஆவியாயிருக்கிறார். Holy Spirit has another name, that is the Spirit of grace. அந்த கிருபையின் ஆவியானவருக்கு இடமளியுங்கள். And give room for that Spirit of grace. அவர் கிருபையாய் உங்கள் மீது வந்து அமருவார். Yeah, in His grace He will come and descend upon உங்கள் you. வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான எல்லா குறைபாடுகளையும் அவர் மாற்றி And போடுகின்றார். He will take away all your shortcomings from your life. சகோதரனே, சகோதரியே, Brother, sister, எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறீர்கள். whatever may be your personal background and the situation right now, நம்பிக்கையற்ற ஒரு நிலவரத்தில் கடந்து வந்திருக்கிறீர்கள். probably you may be hopeless, despondent. எல்லாரையும் நான் நம்பி பார்த்தேன், எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க. Oh, I trusted so many, but all have forsaken என் me. உறவினர் என்னை கைவிட்டு விட்டார்கள். My own relatives have forsaken me. நான் என்னுடைய நண்பர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். My own friends have abandoned me. என்னை மருத்துவர்களும் கூட என்னை கைவிட்டு விட்டார்கள். Even the doctors have forsaken me. கைவிடாத ஒரு தேவன் இருக்கிறார். But there is a God who will not abandon அந்த you. தேவன் இந்த வேளையில உங்களுக்கு கிருபைகளை தருகின்றார். Right at this time He is giving you that grace. அந்த கிருபையானது ஒரு பனியைப் போல உங்கள் மீது இப்போது இறங்கும். Oh, that grace will descend upon you like the dew. நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அதை இப்பொழுதே அனுபவிப்பீர்கள். If you can believe right now, you will experience that. உங்களுடைய விசுவாச கண்களை திறந்து பாருங்கள். Open your eyes of faith and see. உங்களுடைய நம்பிக்கையை ஆண்டவர் புதுப்பிப்பதை நீங்கள் பாருங்கள். And then you will see the Lord is renewing your hope. ஏன் மனிதன் உங்களை கைவிட்டான்? Why man has forsaken you? நீங்கள் நம்பினவர்கள் ஏன் உங்களை கைவிட்டார்கள்? Why those people whom you confided have forsaken you? மருத்துவர்கள் ஏன் கைவிட்டார்கள்? Why the doctors have forsaken you? ஆண்டவர் கிருபையை உங்களுக்கு தருவதற்காக அவர்கள் கைவிட்டார்கள். Yeah, they forsook you so that God may give you grace. கர்த்தர் தம்முடைய பலத்தை உங்களுக்கு தருவதற்காக அவர்கள் கைவிட்டார்கள். And they have forsaken you so that God may give you grace. அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்று வேதனைப்படாதே. And do not feel bad because they have forsaken you. ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். God says, I will never leave you. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் The mountains may depart, the hills may be removed. கிருபை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று சொன்னார். And He says, my loving kindness will not depart from you. உலகத்தின் முடிய பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். And He says, I will be with you always, even unto the end of the world. சகல காலமும் உங்களோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த வல்லவராய் And He will இருக்கிறார். be with you for evermore, and He will lead you. அந்த கிருபைக்கு தாழ்த்தி
தாழ்த்தி ஒப்படையுங்கள். Humbly worship and surrender to that grace. உங்களுடைய குறைகள் பரிகரிக்கப்படும். And then your shortcomings will be fulfilled. நீங்கள் அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்று அனுபவிப்பீர்கள். And then you will receive that kingdom which cannot be moved and இந்த பூமியிலும் enjoyed. குறைவற்றவர்களாய் காணப்படுவீர்கள். Until the last breath you will be like ஒரு that. அசைவில்லாத ராஜ்யத்தையும் பெற்று அனுபவிப்பீர்கள். And you will receive that kingdom which cannot be moved and enjoyed. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். Hallelujah. விலகி புவிநிலை மாறினோம். மலைகள் விலகி புவிநிலை மாறினோம். மாறிடாதே என் கிருபையென, மாறிடாதே என் கிருபையென. வாக்குரைத்துவும் திருவாசையது வளர்ந்தென்றுமே நிலைப்பேன் கிருபையினார். வாக்குரைத்துவும் திருவாசையது வளர்ந்தென்றுமே நிலைப்பேன் கிருபையினார். ஜீவனிலும் பெரிதே கிருபை, ஜீவன் அதிபதியே. ஜீவனிலும் பெரிதே கிருபை, ஜீவனின் அதிபதியே. ஜீவனில் நானும் உடனாளுகை செய்யவே, ஜீவனாலெல்லாம் நடத்திடும் செய்யமா. ஜீவனில் நானும் உடனாளுகை செய்யவே, ஜீவனாலெல்லாம் நடத்திடும் செய்யமா. ஜீவனிலும் பெரிதே கிருபை, தேவனின் அதிபதியே. ஜீவனிலும் பெரிதே கிருபை, ஜீவனின் அதிபதியே. ஜீவனே நானும் உடனாளுகை செய்யவே, ஜீவனாலெல்லாம் நடத்திடும் செய்யமாய். ஜீவனில் நானும் உடனாளுகை ஹல்லேலூயா ஹல்லேலூயா நடத்திடும் செய்யமாய். ஜீவனில் நானும் உடனாளுகை ஹல்லேலூயா ஜீவனாலெல்லாம் நடத்திடும் செய்யமாய். ஜீவனில் நானும் லோ நடத்திடும் செய்யமாய். ஜீவனில் நானும் உடனாளுகை செய்யவே, ஜீவனாலெல்லாம் ஆவே. அருமையானவர்களே, தேவனுடைய கிருபைகளை பற்றி நாம் படித்தோம். Beloved people of God, we learnt about the grace of God. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தார். Yeah, he was rich, நாம் தரித்திரராய் இருந்தோம். but we were poor. தம்முடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்து அவர் தரித்திரரானார். But he gave away his riches to us and he became poor. இது அவருடைய கிருபையாய் இருக்கிறது. And this is the grace of the Lord. அருமையான சகோதரனின் எந்த காரியத்திலே தரித்திரனாய் இருக்கிறார்? Beloved brother, in which matter you were poor? வியாதி உன்னை தரித்திரப்படுத்துகிறதோ, Or that sickness made you poor? பலவீனம் உன்னை தரித்திரப்படுத்துகிறதோ, Or that infirmity made you poor? பாவம் உன்னை தரித்திரப்படுத்துகிறதோ, Is it the sin which had made you poor? நீ எந்தெந்த காரியத்திலே தரித்திரனாய் இருக்கிறாயோ அவைகள் எல்லாவற்றுக்கும் ஐஸ்வர்யம் போதுமானது. In whichever matter you were poor, his richness is enough. எல்லாவற்றுக்கும் ஆண்டவருடைய கிருபையானது போதுமானது. In all things, the grace of God is sufficient. உங்களுடைய எல்லா பிரச்சனையிலும் கர்த்தருடைய கிருபைகளை கொண்டு வாருங்க. In all your problems, bring the grace of God. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் பரிகரிக்கப்பட்டு And போய்விடும். all your problems will be solved. எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரிடத்தில் கிருபைகளை Yeah, கேளுங்க. please kneel down and ask for the grace of God. ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை தாரும் என்று கேளுங்கள். And you ask the Lord, please give me your grace. இப்போதே ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை நமக்கு தருகிறார். Yeah, right now the Lord will give you the grace of God. ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. And the power of the Lord is touching you. ஆண்டவருடைய வல்லமை உங்களை சந்திக்கிறது. And the power of the Lord is now touching you, உங்கள் meeting you. வியாதிகள் பலவீனங்கள் அகற்றப்படுகிறது. All the sickness and the infirmities உங்கள் are removed. சோர்வுகள் கலக்கங்கள் அகற்றப்படுகிறது. And your anguish and your confusion is உங்களை removed. அடிமைப்படுத்துகிற சத்துருவின் வல்லமைகள் அகற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. ஜீவனிலும் பெரிதே கிருபை, ஜீவனின் அதிபதியே. ஜீவனிலும் பெரிது கிருபை, ஜீவனின் அதிபதியே. ஜீவனில் நானும் உடனாளுகை செய்யவே, ஜீவனாலெல்லாம் நடத்திடும் ஜெயமா. ஜீவனில் நானும் உடனாளுகை
ஆண்டவரே. துரபர கரபக்க துரபராரியால பர துடாயிட பௌரியால பர துடாயிட பௌரிய துரபர கரபக்க துடாயிட பௌரிய ரபலக்க துடாயிட பௌரியார பர துடாயிட பௌரி. அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய ஆராதனையை பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வாதமாய் மாற்றினாருக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் வந்த நேரம் முதற்கொண்டு இதுவரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறதாக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றினாருக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகல கன மகிமை துதி எல்லாவற்றையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தாவே, പരിശുദ്ധ പിതാവേ, നല്ല വേളയ്ക്കായ സ്തോത്രം. ആശീർവദിക്കപ്പെട്ട ഒരു സഭ കൂടി വരവേ നീരങ്ങൾക്ക് തന്നപടിയായ സ്തോത്രം. ഞങ്ങൾ കൂടി വന്ന നേരം മുതൽ പരിശുദ്ധാവിയാനവരെ ഞങ്ങളുടെ മധ്യേ വലമயாக கிரியை செய்தபடியால் ஸ்தோத்திரம். முடாவின் வல்லமையினால் நிரம்பி உம்மிலே இளைப்பாரும்படியாகவும் பலத்தின் மேல் பலனடையும்படியாகவும் மகிழ்ந்து களி கூறும்படியாகவும் நீர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நல்ல பாடல்களை பாடி உம்முடைய சமூகத்தில் மகிழ்ச்சி அடையும்படியாக உம்முடைய ஜனத்தை நீர் ஆயத்தப்படுத்தியபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகங்களுக்கு இனிமையும் இன்பமாக்க தண்ணீரையும் அநேகரை சாட்சிகளாக நீர் எழுப்பியும் நீர் தந்திருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். சாட்சியில் கேட்டுவிட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நீர் பொறுப்படுத்தியிருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். உம்முடைய தாசன் மூலமாக இந்த வேளையில் நீர் எங்களோடு பேசி எங்களை உன்னோடு கிருபையினால் இந்த கர்த்தாவே உம்முடைய சமூகத்தோடு கிட்ட நெருங்கும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை செய்தபடியால் ஸ்தோத்திரம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறும்படியாக நாங்கள் அழைக்கப்பட்ட ஜனம் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் பயத்தோடும் கர்த்தாவே பக்தியோடு நாங்கள் ஆராதனை செய்யும்படியாக உமக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்யும்படியாக தேவ கிருபையை பெற்றுக்கொள்வேன். நம்முடைய வசனத்திலூടെ இந்த வேளையில் நீர் எங்களோடு பேசியபடியால் ஸ்தோத்திரம். நம்முடைய கிருப கர்த்தாவே நீர் எங்களுக்கு இந்த நாட்களில் தன்ன ஒன்றுக்கும் தகுதி இல்லாத எங்களை கர்த்தாவே உம்முடைய கிருபையினால் நிரப்பி உம்முடைய சமூகத்தில் நீர் எங்களை கொண்டு வந்தீரே. இந்த மேன்மையை ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் விசுவாசத்தினால கிருபையினாலே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி நீர் தன்னை கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய பலகீனதையிலும் உம்முடைய பலன் கர்த்தாவே தன் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும்னு சொல்லக்கூடிய அளவில் எங்களுடைய பலகீனதையில் கர்த்தாவே நீர் எங்களுக்கு சகாயகராக இருந்து எங்களை கொண்டு நடத்திய வழிகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை விட்டு விலகாத்த அந்த கிருபம் பர்வதங்கள் விலகினாலும் கர்த்தாவே குன்னுகளாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருந்த சதா காலங்களோட கிருபையினால நிரப்பி எங்களுடைய ஜீவனை பார்க்க உம்முடைய கிருபை நல்லதுன்னு சொல்லக்கூடிய அளவில் கிருப மேல் கிருப பெற்று உம்முடைய ஊழியத்திலும் உம்முடைய சமூகத்திலும் உமக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்து உண்மை பிரியப்படுத்துவங்களாக நீர் எங்களை இந்த நாட்களில் மாற்றும். எங்களுடைய ஜீவத்தில் உள்ளதான குறைவான பகுதிகளை நீக்கும் ஒரு நிர்வாண ஆசீர்வாதத்தை பெறும்படியாக இன்னும் உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவை அதிகமாக காத்திருந்த உம்முடைய கிருபையை பெற்று உமக்கு பிரியமானதை செய்து கர்த்தாவை ஆராதிக்கும்படியாக எங்களை ஒன்னோடு தகுதிப்படுத்தும். உம்முடைய சமூகத்தில் வந்ததான உம்முடைய ஜனங்கள் பலவிதமான பாரங்களோடும் கஷ்டங்களோடும் துன்ப துயரங்களோடும் வந்தவங்களுக்கு உம்முடைய கிருப கர்த்தாவை அவங்களை ஆற்றி தேய்த்திபடியாக ஸ்தோத்திரம், பலப்படுத்தியபடியாக ஸ்தோத்திரம். கிருப மேல் கிருப பெற்று சதா காலங்களோட கிருபையினால் நிரம்பி உம்முடைய ராஜ்யத்துக்காக தங்களை தகுதிப்படுத்த முடியாகவும் கிருபை செய்தபடியாக ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொரு வசனங்களும் எங்களுடைய ஜீவத்துக்கு பிரயோஜனப்படுத்தி நீரே ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து நம்முடைய சமூகம் எங்களோடு கூடியிருக்கும் வசனத்தை பேசி உம்முடைய தாசனை பலப்படுத்தும். நீ அநேக ஆயிரங்களுக்கு நீர் பிரயோஜனப்படுத்தும். வந்த நம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கிருபையினால உம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினால நிரம்பி சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஒரு நிர்வாண ஆசீர்வாதத்தோடும் தங்கள் வீட்டுக்கு திரும்ப கிருபை செய்தீரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய சமாதானம் உங்களை வழிநடத்தும். எல்லா நன்மைகளாலும் நிறைக்கும். உம்முடைய வரிய நாளுக்காக ஆயத்தப்படுத்தும். கனமாக உமக்கே தெரிகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோருடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் கூடியிருக்கிற அனைவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மாத்திரம் கூட இருப்பதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.